காசுலாம் நிறையாவே கிடைக்கும். ஓகேவா? இங்கெல்லாம் காசுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கப்பா, வரும்போது நம்ம எப்படி நல்லா பார்க்கணும் அவங்கள. நம்ம கெஸ்ட்னா கடவுள் மாதிரி நம்மளுக்கு. ஸோ அவங்கள வந்து நம்ம அபியூஸ் பண்றோம்னா, நம்ம ஒரு நாட்டுக்கு போகும்போது யாராச்சும் நம்ம தங்கச்சியோ அம்மாவோ அப்படி பண்ணாங்கன்னா எப்படி நம்ம ஃபீல் ஆகும்? நான் அவங்கள்ட்ட நம்ம ஜெர்மன்ல பேசலன்னா அது ஒரு கிரைட்டீரியா. இப்போ நீ பேச்சுலர்ஸ் முடிச்சிட்டியா, அது ஒரு கிரைட்டீரியா. இப்போ உனக்கு வந்து IELTS 7 இருக்கா, அது ஒரு கிரைட்டீரியா. அதே மாதிரி உனக்கு ஜெர்மன் வருமா வராதா, அது ஒரு கிரைட்டீரியா. அவ்வளவுதான். பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் போவாங்க இல்லையா பயோமெடிக்கல்ல. ஸோ அவங்க வந்து எப்படி அவங்களோட அட்மிஷன்ல இருந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஷார்ட்டாக கொஞ்சம் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். கொஞ்ச நேரம் ஆனாலும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட்டு. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க, அதை கேட்குறவங்க கேட்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஜெர்மனிக்கே வரணுமா, வேற எங்கேயாச்சும் கனடா இல்லாட்டி அமெரிக்காவுக்கு போகணும், யூஎஸ்ஏக்கு போகணுமா, யூகேக்கு போகணுமா, வேற எங்கேயாச்சும் போகணுமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஜெர்மனிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன், ஒரு கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், எஸ் ஐ எம் கம்மிங் டு ஜெர்மனி. then the step is like you need to go to the college and get some certificates. காலேஜ்ல டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வாங்கணும். ஓகேவா? அப்புறம் வந்து காலேஜ் ஸ்டாஃப்ட நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப், உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ண ஸ்டாஃப் ஒரு 2-3 பர்சன்ஸ் கிட்ட நீங்க லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கோங்க. லெட்டர் ஹெட்ல, உங்க காலேஜ் லெட்டர் ஹெட்ல. ஓகேவா? எல்ஓஆர் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு SOP ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்கு நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் ஆர் மோட்டிவேஷன் லெட்டர், ரெண்டுமே அதுதான். ஓகேவா? ஓகே. நீங்க மோட்டிவேஷன் எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கு வேணும்னா நிறைய வந்து யூடியூப்ல வந்து கண்டென்ட் இருக்கு. வேணும்னா வெப்சைட்ஸ்ல நீங்க செக் பண்ணலாம். யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் ரெஃபரன்ஸ் வாங்கலாம். சேம் அதே எழுதாதீங்க, பிளாகரிசம் வந்துடும். ஸோ ப்ளீஸ் லைக் யூ ரைட் பை யுவர் செல்ஃப் பட் டேக் த ரெஃபரன்ஸ் ஆஃப் அதர்ஸ். இட்ஸ் ஓகே. லைக் ஓகேவா? ஸோ SOP முடிஞ்சு அப்புறம் வந்து நீங்கள் டேட் வெப்சைட் கிட்ட போயிட்டு எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுலவே சில காலேஜஸ்க்கு வந்து டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் மெயில் வச்சு. சில காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இங்கே அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கொரியர் பண்ணணும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்னா ஒரிஜினலில் தேவையில்லை, ஜஸ்ட் டூப்ளிகேட்ஸ் வித் அஃபிடவிட் ஸ்டாம்பிங், கோர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி அஃபிடவிட்னா. ஸோ அதை நீங்கள் பண்ணணும். இது செகண்ட் டைப். தேர்ட் டைப்னா யூனி அசிஸ்ட்லுமே நீங்கள் கொரியர் பண்ணணும். அது அந்த யூனி அசிஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதுக்கப்புறம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கைட் பண்ணணும். யூனி அசிஸ்ட் ஆக்சுவலாக வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி. தேர்ட் பார்ட்டினா என்னன்னா, அவங்க வந்து உங்களோட டேட்டா எல்லாம் எடுப்பாங்க, எடுத்துட்டு அது வந்து காலேஜஸ்க்கு அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ அங்கே தான் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஓகேவா இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராசஸ். இந்த 3 ப்ராசஸில் வந்து நடக்கும். ஸோ அது என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கணும்னா அந்த டேட் வெப்சைட்டில் தான் கண்டுபிடிக்கணும். dat.de எந்த ப்ராசஸ் நம்ம பண்ணணும்ன்றத அது வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று வந்து
ஆக்சுவலா டேட்ல இல்லாம சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஓகே ஓகேவா? அது வந்து இஃப் இஃப் பாசிபிள் ஐ வில் ஷேர் தட் லிங்க். எனக்கு I don't have really idea about that, but it's like universities in Germany நினைக்கிறேன் அந்த வெப்சைட் நேம். ஆனா வந்து தப்பு. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதுல உங்களுக்கு வந்து இன்னும் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். டேட்ல இல்லாத யூனிவர்சிட்டிஸ் அதுல இருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து லிங்க்டின்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காலேஜ் பேர் போட்டாலே ஒருவேளை வந்துருச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டிலன்னா ஒருவேளை என்ன ப்ராசஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. எல்லாரும் அவங்க காலேஜ் கஷ்டமா தானே சொல்லுவாங்க, கஷ்டமா இருக்கும், சிலபஸ் இதுன்னு சொல்லுவாங்க. அது ஓகே. அது இல்லாம அங்க பார்ட் டைம்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமா, ரொம்ப ரூரல் ஏரியாவா, இல்லாட்டி சேஃப்டி பத்தி நீங்க கேட்கலாம், அந்த பிளேஸோட சேஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பார்ட் டைம் ஜாப்ஸ் ஓகே. வேற அகாமடேஷனும் நீங்க அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அகாமடேஷன் அங்க வந்து ஈஸியா கிடைக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. ஓகேவா? இது முடிஞ்சு. இது முடிச்சதுக்கு அப்புறம் சரி உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க விசா வாங்கணும். விசா வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து காலேஜ்ல இருந்து நீங்க ஓகே அட்மிஷன் லெட்டர் வரும். ஓகே நீங்க ஜாயின் பண்ணிடலாம் இதுன்னு சொல்லிட்டு. சில காலேஜஸ்க்கு வந்து எங்க காலேஜுக்குன்னா ஃபீஸ் கட்டணும். ஸோ அவங்க கொடுத்த பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு நீங்க வந்து ஃபீஸ் கட்டணும். அந்த ப்ரூஃப் இருக்கணும், ஃபீஸ் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் இருக்கணும் ஃபர்ஸ்ட் செமிஸ்டரோடது. ஓகேவா? இதுக்கு தாண்டி உங்களுக்கு வந்து வேகே டாம்ஸோ இல்லாட்டி வேகேயோ அப்பார்ட்மெண்ட்டோ ஏதாச்சும் நீங்க வந்து புக் பண்ணணும்னா நீங்க இங்கே அவங்கள்ட்ட வந்து ஒரு லெட்டர் வாங்கலாம். இந்த மாதிரி எங்க ஊர்ல எங்க பிளேஸ்ல வந்து தான் தங்க போறான் இந்த பையன் சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்கும், கொடுப்பாங்க. அகாமடேஷன் சப்போர்ட் டாக்குமெண்ட். அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் ஆக்சுவலா. நீங்க விசா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் செக்லிஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அவங்க கன்சர்ன் பர்சன்ஸ் நீங்க வந்து அப்ரோச் பண்ணா அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் இன்கம். அதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆப்ஷன் வந்து பிளாக்ட் அக்கௌண்ட், ஈஸியான ஆப்ஷனு. ஆனால் காசு இருக்கணும், அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட். இதில் நான் வரும்போது 10,300 சம்திங் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, 11,000 சம்திங். பட் யா 11 யூரோஸ். இப்போ யூரோஸ்ல நம்ம பேச போறோம்ல, ஏன்னா ஜெர்மனில. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 lakhs கிட்ட வரும். ஓகே 12.5 lakhs கிட்ட வரும். எல்லாமே சேர்ந்து ஒரு 15 lakhsக்குள்ள நீங்க கிளம்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். அட்லீஸ்ட் 14 lakhs, 13.5 14 lakhs இருக்கணும். ஓகே, this is mandated. Some exemptions will be there. I'm not talking about that. Usually this is a pattern I'm saying. So அப்புறம் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, யாராச்சும் வந்து தெரிஞ்சவங்க இங்க இருந்தா அவங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஓகே, அதுமே சும்மா இல்லை. ஆக்சுவலா இவங்க வந்து டாக்ஸ் ஆஃப் there is one office, I think Auslander office, foreign related office. I did not do any time, but I heard about that. You can go to that office where they will check that your salary is okay to support that person or not. After that they will give a document like okay, you can support this particular person. So then only he can give you the document where you can submit to the visa office. So it's like you can do it. But ana adu kadikradhukku romba
கம்மி சான்சஸ் இருக்கு. ஒருவேளை தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பாட்காஸ்ட்ல பாக்குறது அவங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய இன்புட்ஸ் இருக்கும். ஸோ ஸோ இது ஏன்னா see why, because they have already lot of knowledge in them, because their uncles, anyone like sisters, brothers are feeding them like this. Yeah. So they don't check, probably that is my reason. அவ்வளோதான். அப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சிட்டுனா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விசா கிடைக்கிறதுக்கு ஒரு 1 month ஆயிரும். அப்புறம் வந்து புக் பண்ணிட்டு இங்கே வர்றதா. வந்ததுக்கப்புறம் கோர்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே ஓகேவான்னு பார்க்கணும். ஒரு செமிஸ்டர் பாருங்க. ஒரு முடியல ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடும்ல ஒரு 3 monthsக்குள்ள. கோர்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஸ்கிப் பண்ணலாம். வேற காலேஜுக்கு நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் ஸ்கிப் ஆகிடலாம். ஆனால் அதுக்குமே சேம் அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ சேம் எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே வந்து விசா ப்ராசஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ஜெர்மனியில் இருக்கனால ஒன்லி அந்த அட்மிஷன் ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் எப்பயாச்சும் வந்து ரூம் இல்லாட்டி இதெல்லாம் புக் பண்ணுறீங்கன்னா வேகே கெசுக்ட்னு ஒரு ஆப் இருக்கும். .de WG அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். ஓகே. அது ஆப் ஆக்சுவலாக இன்னும் வெப்சைட்டும் இருக்குது. ரெண்டுமே அதில் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று அதுலேயுமே ஜென்யூனாக இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுன்னு சில டைம். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாராச்சும் வந்து தெரிஞ்சவங்கள அந்த ஏரியாவில் இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ரூம் பார்க்குறீங்களோ அந்த ரூம் வந்து நீங்கள் வந்து போயிட்டு அவங்கள வந்து ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்கள். அவங்களோட ஃப்ரீ டைம் இருக்கும்போது ப்ளீஸ் கொஞ்சம் நம்மள வேலைனால கொஞ்சம் கெஞ்சிட்டு கேளுங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்ம ஆள் எல்லாரும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே டைம் கிடைக்கும் எப்பயாச்சும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்து அப்புறம்தான் அந்த ஆளுக்கு வந்து நீங்கள் வந்து காசு கொடுங்க. ஓகேவா? தேவையில்லாமல் வந்து முதல்ல காசு கொடுத்துட்டு புக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதுவும் ஓகே. அது முடிஞ்சு அப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸாக சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வந்து சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஐடி இதெல்லாம் கிடைக்கும். டேக்ஸ் ஐடி, பென்ஷன் ஐடி எல்லாமே கிடைக்கும். அப்புறம் தான் நீங்கள் பேங்க்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் நீங்கள் வந்து இந்த பிளாக்ட் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தா பிளாக்ட் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து காசு வரும். ஸோ இதுதான் ப்ராசஸ். அந்த வேணும்னா அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். ஆக்சுவலாக அந்த பிளாக்ட் அக்கௌண்ட்டை எதில் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். எக்ஸ்பேட்ரியோ, கொராக்கிள் அது பெட்டர் ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா பேங்க்ஸ் கிட்ட போயிட்டு கொட்டக் பேங்க் கிட்ட போயிட்டு நம்ம அவங்கள்ட்ட காசு மொத்தமாக கொடுத்தா அவங்க வந்து இங்கே ஒரு லோக்கல் பேங்க் வந்து லிங்க் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு தருவாங்க. ஆனால் அது எப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல நம்ம ஒரே வாட்டியே தந்துருவாங்க. ஸோ அதனால we don't have control over our financials. ஸோ அப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் 1 yearக்கு நம்ம செக்யூராக இருக்கும். இந்த எக்ஸ்பேட்ரியோ, கொராக்கிள் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு செக்யூராக இருக்கும். அதுலவே எக்ஸ்பேட்ரியோ இல்லாட்டி கொராக்கிள் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் வாங்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ஐ திங்க் ட்ராவல் இன்சூரன்ஸும் வாங்கணும். இது ரெண்டுமே கண்டிப்பாக வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் விசா ஆஃபீஸில். அதில் செக்லிஸ்டில் வந்துடும் என்னென்ன வேணும்னு வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்ச் பண்ணால் கிடைக்கும் ஆன்லைனில். ஸோ இது முடிஞ்சா அப்புறம் வந்து பேங்க் ஓகே, ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம இங்கே ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டாக இல்லாட்டி இன்டர்ன்ஷிப்பான்னு சொல்லிட்டு
ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் நம்ம வந்து ஸ்டடீஸில் இருக்கும்போதே ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் பார்க்கலாம். இன்டர்ன்ஷிப் வேணும்னா நீங்கள் வெக்கேஷன் செமிஸ்டர் எடுப்பீங்களா, அந்த வெக்கேஷன் செமிஸ்டரில் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து தேடுறதுக்கு தான் அந்த வெக்கேஷன் செமிஸ்டர் ஆக்சுவலாக. இல்லாட்டி உங்களுக்கு இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகே. ஸோ ரெகுலராக அவங்க இருக்கிற சிட்டி பொறுத்து அவங்களுக்கு வந்து விசா கிடைக்கும், ரெசிடென்ட் பர்மிட் கிடைக்கும். இதுக்கப்புறம் இது ரெசிடென்ட் பர்மிட் ஆயிரும், இங்கே இருக்க போகிறோம்ல, அதனால ரெசிடென்ட் பர்மிட் 1 இயர்க்கா 2 இயர்ஸ்க்கா அது சிட்டி பொறுத்து இருக்கும். பெரிய சிட்டிஸில் லாங்கர் டியூரேஷனில் கிடைக்கும், ஆனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். 1 month 2 months வெயிட் பண்ணணும். குட்டி பிளேசஸ் குட்டி சிட்டிஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், ஆனால் 6 monthsக்கு 1 இயர்க்கு அந்த மாதிரி தான் தருவாங்க. பிகாஸ் தே நீட் டு மேனேஜ் த க்ரௌட் அண்ட் த ஃபைனான்ஷியல் திங்ஸ். ஸோ தட் இஸ் த திங். ஸோ ஏன்னா போகிற எல்லா டைம் வந்து நம்ம வந்து 100 euro கிட்ட தரணும், ஸோ ஃபீஸ் மாதிரி. ஸோ அது பெனிஃபிட் தானே. ஸோ பெரிய சிட்டிஸில் க்ரௌட் மேனேஜ் பண்ணுறதுக்கு 2 years 3 years தருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அடிக்கடிக்கு வந்தால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிரும். ஸோ இது முடிஞ்சு அவ்வளோதான். இன்டர்ன்ஷிப்பாக இல்லாட்டி ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டாக ரெண்டுமே பண்ணாலும் பெட்டர் தான். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் முடிச்சாச்சு, இன்டர்ன்ஷிப் மட்டும் பண்ணணும்னா இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து தீசஸ் வந்து காலேஜில் பண்ணலாம், இல்லாட்டி கம்பெனியில் பண்ணலாம், அது நம்ம இஷ்டம். இல்லாட்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பண்ணலாம். ஸோ ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம தான் அப்ளை பண்ணணும். ஸ்பூன் ஃபீடிங்கே கிடையாது. யா, லைக் ஜாப் மாதிரி தான். ஆஸ் யூ அப்ளை ஃபார் த ஜாப், சேம் திங் ஃபார் த ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட், இன்டர்ன்ஷிப், thesis, anything. So better if possible try to do thesis in the companies. That would be a better option because colleges எப்பவுமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அதனால ரிசல்ட் ஓரியன்டாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒர்க் முடிச்சா போதும் இவங்களுக்கு கம்பெனிஸில். ஸோ it would be little harder if you do in the universities while compare with the companies. ஸோ அவ்வளோந்தான். அதுக்கப்புறம் அவ்வளோந்தான், ஜாப் கிடைச்சிரும். ஜாப் வந்து லைஃப்ல செட்டில் ஆகாது, அப்போதான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ அதான். ஸோ மற்ற கம்பெனி எப்படி சொல்றது, மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஸோ மோர் அஃபோர்டபுள் அண்ட் education is also good. Not like you can't not like other countries, you cannot buy the assignments and everything. நடக்கும் ஆக்சுவலாக அந்த UK US நடக்கும். I'm not saying everyone are doing that, but there is a scope for doing the assignments and there is a big business around it actually in UK and US. So it's like இங்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் எதுவுமே நடக்காது ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாமே பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்னால. ஸோ இன்னொன்று வந்து கன்சல்டன்சிஸ்க்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் டோன்ட் ப்ரிஃபர் பிகாஸ் there are people I know that who spend like 1 lakh 3 lakhs for the only consultancy. It's insane. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக ₹1 கூட யாருமே கன்சல்டன்சிக்கு பண்ணலை. நிறைய பேர் என் தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து நார்மலாக தான் வந்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் பிகாஸ் see it is an advantage if you are applying for Canada or US because they have tie-ups with the unis. Here they don't have tie-ups because why should they give? Because they are offering already for almost free. Yeah. Okay. So இந்தியால வந்து ஹைப் பண்ணிட்டாங்கல, லைக் ஃபாரின்ல போய் படிங்க சொல்லி ஹைப் பண்ணிட்டாங்க. கன்சல்டன்சி சேர்ந்து நாங்க இல்லாம நீங்க அப்ளை பண்ண முடியாது அந்த மாதிரி. ஆமா ஸோ பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த கேரளா பசங்க நிறைய பேர், ஒருவேளை யாராச்சும் கேரளா அவங்களுக்கு பார்க்குறாங்கன்னா, தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஃபார் கன்சல்டன்சிஸ்.
I saw like 1 lakh, 3 lakhs. There are people 3.5 lakhs they spend. So I'm not pointing them like they are doing bad thing or anything, but their Veno, their want making them to do such things like giving so much of money to the consultancies. But I don't think so. It is needed. Yeah. Please, if you are in Kerala, you please go to the Hyderabad or maybe Tamil Nadu or somewhere where the consultants at least give for 25,000 or 20,000. Yeah. There no need to go for the 3 lakhs and 4 lakhs. It's too much. எதுக்கு? Yeah. அதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக ஜெர்மனிக்கு வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை யூனிவர்சிட்டிஸ்லேருந்து. ஸோ அதனால எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் வச்சு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. முடியல, என்னால் சத்தியமாக முடியலன்னா கொஞ்சம் பெட்டர் சூஸ் ஃபார் 20 or 30,000 rupees only, not more than that. பிகாஸ் அவங்களும் எதுவுமே பண்ணது ஒன்றும் இல்லை. சும்மா 4 யூனிவர்சிட்டி பார்ப்பாங்க, அவங்க மாதிரி டேட்ல போட்டு கொடுப்பாங்க. எதெல்லாம் உனக்கு அடிச்சிருக்க போப்பான்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் யூ ஹாவ் தட் கில்ட்டி தட் யூ ஹாவ் ஸ்பெண்ட் 20,000 or 30,000. You need to go to somewhere you will think. Here there is no pressure of going. First you will apply. After you get everything is okay, then only you will go. What is a hurry in it? Yeah, perfectly said. ஸோ தென் இன்னொன்று வந்து எனக்கு டவுட் வந்து ஜிஆர்இ முக்கியமா லைக் எல்லா யூனிவர்சிட்டிஸும் லைக் ஜெர்மனியில் வந்து ஐ திங்க் GRE is mandatory for I think business courses, management courses. எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே வேணும் அண்ட் பிஸ்னஸ் கோர்சஸ்க்கு. எங்களுக்கெல்லாம் வேண்டாம். I think there is one college, if I remember, RWTH, I think, Aachen. Yeah, Aachen. And it's near to Netherlands. Yeah. Such an expensive city, that is also. So அங்கே மட்டும் வேணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். As far as I researched about the colleges, universities, RWTH only the university which they needed. Okay. And also இன்னொன்று வந்து நான் ஃபைனல் இயர் படிக்கும் போது பேசியிருந்தேன். லைக் சேம் தான், ஜெர்மன் RWTHல படிக்கிற ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் கிட்ட. லைக் ஸோ அவர்கிட்ட கேட்கும் போது இஸ் லைக் ஜெர்மனியில் வந்து பயோமெடிக்கல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பயோடெக் ரிலேட்டடாக இருக்கும். லைக் லெபார்டரி தென் கல்ச்சர்ஸ் அப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, இருக்கலாம். ஆக்சுவலாக வந்து மேபி அவங்க சைடு இட்ஸ் லைக் வேர் தேர் ஒர்க்கிங், இட் டிபெண்ட்ஸ் ஆன் தெம். ஐ கேன் சே ஓன்லி I don't know about the biotechnology. No biotechnology are there, pharma is there, I'll tell. But the truth is, when you go and search, neither I am telling, neither you are telling. It's Google will tell you whether the companies are there or not. Yeah. That can validate you up to some extent at least. Okay. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் there are like nearly, if not exaggerating, but nearly 2,500 to 3,000 medical equipment companies, only medical equipment companies, who are doing in wide variety of disciplinaries. Yeah. Like excluding pharma and biotech, I am saying, and laboratory things. There are companies only related to medical manufacturing. Medical equipment manufacturing is like nearly 3,000 companies. If I am not wrong, more than that actually. Yeah. Okay. எல்லா குட்டி குட்டி companies சேர்த்து. Okay. So it's like you don't have much difference. As an employee, you are working in big companies or small companies. At least for earlier stages of your career, it's okay to work wherever you get the opportunity. Yeah. Like flexibility வேணும் வேலை. ஆமா.
அதனால ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ ஒரு டிசிஎஸ் இருக்கு, இல்லாட்டி ஒரு இன்ஃபோசிஸ் இருக்கு. இன்ஃபோசிஸ்னால எத்தனை கம்பெனிஸ் பின்னாடி இருக்கு? கரெக்ட் தானே? நம்மளுக்கு தெரியாம அவங்களுக்கு வந்து சைடா சப்போர்ட் பண்ண கம்பெனிஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும். ஆமா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதே நீங்க இங்க ஜிஇ இருக்கு, ஃப்ரெஷ்னியஸ் இருக்கு, கெட்டிங், பிலிப்ஸ் ஆக்சுவலி நாட் ஃப்ரம் ஜெர்மனி பட் இட்ஸ் a யூரோப். ஸோ பிலிப்ஸ் இருக்கு, சிமென்ஸ் இருக்கு, பேக்ஸ்டர், ஹியூமன் இஸ் ஆல்சோ பிக் கம்பெனி. இந்த மாதிரி பெரிய லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அபாட் இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு லைக் ஹெல்பிங் அண்ட் giving a small spare parts or anything, how many companies will be there? You think of that. It's a simple logic. Yeah. It makes sense. Yeah, not everything cannot be done by GE or anything. We feel that the company will do everything, but they don't want to take all the headaches. They want their brand and their margin. They will create something, but they will also get some products from some other companies, but they will brand as their products. Yeah. If you are having an idea of OEM, they will do the same thing. Someone will manufacture, they will put their sticker and everything, and they will sell it on the market. That is OEMs. There are so many companies who are doing the service over in Germany, the same. இதே பொழப்ப வச்சு சுத்திட்டு இருக்காங்க. தென் பேச்சுலர்ஸ் வந்து இந்தியால பண்ணிடுறாங்க. ஸோ மாஸ்டர்ஸ் படிக்க ஜெர்மனி வராங்கல்ல, ஸோ அவங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் டேக்கிள் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் ஜெர்மனில லேண்ட் ஆனதுல இருந்து? Don't expect like everyone like Indians are like very social. எங்க போனாலும் நம்ம வந்து இது பேசினாலும் அவங்க பேசுவாங்க. சும்மா நம்ம ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாச்சும் ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து ரொம்ப எப்படின்னா ரொம்ப அவங்களுக்குள்ளே இண்டிவிஜுவலிஸ்டக்கா இருப்பாங்க. ஸோ ரொம்ப எப்படின்னா அமைதியா இருப்பாங்க, ரொம்ப குவைட்டா இருப்பாங்க, பேசுவாங்க. அப்படிலாம் ரொம்ப ரிஜிட்ல ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம தான் இனிஷியேட் பண்ணணும் கான்வர்சேஷன். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்றதுக்கு இங்க வந்து மேஜரா ப்ராப்ளம் என்னன்னா லாங்குவேஜ். ஓகேவா? நம்ம லாங்குவேஜ் பேசணும், ஆனா நம்மளுக்கு இந்த லாங்குவேஜ்க்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. நம்ம பேசுறதுக்கு குட்டன் மோகன் பேசணும். லாங்குவேஜ் வந்து எப்பவுமே வந்து நான் சொல்றது என்னன்னா, நம்ம வந்து பேசினாதான் கத்துக்க முடியும். ஒர்க்கு போகும்போது பேசுவோம் கொஞ்சம் கொஞ்சம், ரொம்பலாம் இல்லை, ஆனா இருந்தாலும் அந்த நம்ம பேச முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தா ஆட்டோமேட்டிக்கா பேசலாம். இந்த கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டராக்ட் பண்ணணும். இன்டராக்ஷன்னா சொல்லவே மாட்டாங்க யாருமே. வீட்டு போலாம்னா தப்பா நினைக்காதீங்க, இந்த கான்டெக்ட்ல வந்து மச்சான் வா எங்க வீட்டுல வந்து டின்னர் இருக்கு சாப்பிடலாம், ஓகே, அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க இங்க. ரொம்ப ஓகே. ஒருவேளை நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போனாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போனாலும் யார் பில்லு அவங்களே, அது நல்லது தானே? நல்லது கிடையாதுன்னு நான் சொல்லல. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா யூஸ்வலா நம்ம வந்து எப்படி நானே பே பண்ணுமா. ஆனா பொண்ணுங்கள்ட்ட போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு வேற இன்னொரு சொல்லியிருக்காங்க. ஆனா ஜெர்மன்ஸ் யாராச்சும் பொண்ணுங்கள இருந்தா அவங்க நம்ம கூட்டிட்டு போகும்போது அவங்க லைக் பண்ணுவாங்க. யூஸ்வலி நம்ம பொண்ணுங்களை மாதிரிதான் அவங்களே பே பண்ணா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க.
ஓகே ஓகே ஓகே. என்னோட ஜெர்மன் ஒருத்தர் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்னா எங்க சீனியர் ஃப்ரெண்டு. ஸோ அதனால எனக்கும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டா. முக்கியமா வேலை கிடைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இதெல்லாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓ, படிக்கிறது அது இல்லாத ஜாப்ஸ் இருக்கு. இருந்தாலும் வந்து நான் பண்றது எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் பண்ணணும். ஒர்க் எல்லாம் இங்கிலீஷ்ல தான். நான் ஓகே அவங்கள்ட்ட நம்ம ஜெர்மன்ல பேசலன்னா அது ஒரு கிரைட்டீரியா. இப்போ நீ பேச்சுலர்ஸ் முடிச்சிட்டியா, அது ஒரு கிரைட்டீரியா. இப்போ உனக்கு வந்து IELTS 7 இருக்கா, அது ஒரு கிரைட்டீரியா. அதே மாதிரி உனக்கு ஜெர்மன் வருமா வராதா, அது ஒரு கிரைட்டீரியா. அவ்வளவுதான். தனியா ஒதுக்கி ஒதுக்கி போடுவாங்க. இது ஜெர்மன் தெரியாது. நிறைய ஜோக்ஸ் ஜோக்ஸ் கிராக் பண்ணுவாங்க, ஆனா நம்மளுக்கு புரியாது. சும்மா சிரிக்க வேண்டியது, அவங்க சிரிக்கிறாங்க ஓகே. இருக்கிற சொல்லு, உனக்கு ஜெர்மன் புரியாதுல்ல கேட்பான். இஸ்மாயில் சோ ஆஹ் ஸோ அந்த மாதிரி தான் போவோம். லைக் ஜெர்மனில ஜெர்மன் தெரிஞ்சா கொஞ்சம் பெட்டரா. ஜெர்மன் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுறேன்னு சொன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒருவேளை ஸ்டார்டிங் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பேசும்போது நம்மளுக்கு அந்த பேஸ் புரியலன்னா. ஓகே புரியுது. ஸோ தென் இப்போ ஜெர்மனில வந்து ஜெர்மன் தெரியல, நான் வந்து மாஸ்டர்ஸ் படிக்க வரேன். எனக்கு இப்போ பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து நான் தேடணும். ப்ரோ பார்ட் டைம் ஜாப்ஸ்க்குலாம் ப்ராப்ளமே இல்ல. நான் வந்து உங்களோட ஆக்சுவலா ஃபுல்லா வீடியோ பார்க்கல, ஃபர்ஸ்ட் பாட்காஸ்டோடது. எதுக்குன்னா அந்த மேபி எனக்கும் அதே மாதிரி அதே டிவியேஷன்ல நானும் போயிருவேனா, ஒரு டிஃப்ரெண்டா ஃப்ரெஷ்ஷா எல்லாமேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்க்க ரீல்ஸ் பார்த்துருக்கேன். அதுல என்ன என்ன புரிஞ்சிச்சுன்னா, யூகேல வந்து ரொம்ப டிஃபிகல்ட் கிடைக்கிறது. இங்க பார்ட் டைம்ஸும் டிஃபிகல்ட் தான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் இருக்காங்க அங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஈவன் தோ இட் இஸ் இன் இங்கிலீஷ் கண்ட்ரி. ஆனா இங்க பார்ட் டைம்ஸ் கிடைக்கிறதுலாம் அந்த அளவுக்குலாம் டிஃபிகல்ட் ஒன்றும் இல்லை. நான் நிறைய பார்ட் டைம்ஸ் பண்ணியிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பார்ட் டைம்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாரும் பார்ட் டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் டைம்ஸ் இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா லேபர் ஷார்டேஜ் இருக்கு. ஓகே அதான். ஓகே ஸோ ஒரு வீக்கு நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் அண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் மேக்ஸிமம் டு மீ? ஒரு வீக் இருக்காது. ஒரு வீக் ஆக்சுவலா வந்து நான் சொல்றேன். ஓகே, there are 3 types: full time, part time and mini job. ஓகே full time வந்து 40 hours ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி சில ப்ரொஃபஷனல் கம்பெனிஸ்ல 35 hours அந்த மாதிரி இருக்கும், 35-38 hours இருக்கும். ஸோ மேஜர்லி வந்து யூஸ்வலா நார்மல் ஒர்க்குக்கு போறேன்னா 40 hours இருக்கும். சாட்டர்டே சண்டே ஆல்வேஸ் எக்ஸ்க்ளூடட். அப்புறம் வந்து மினி ஜாப்ல வந்து மோர் யூரோஸ் அந்த மாதிரி வரும். மினி ஜாப்னா எதை நான் சொல்றீங்க? மினி ஜாப் இஸ் லைக் ஸ்டூடெண்ட் ஹெல்பிங் ஜாப், எது வேணாலும் சொல்லிக்கலாம். அது வந்து எதுக்குன்னா இப்போ வந்து பார்ட் டைம் மினி ஜாப் பண்ணலாம், இல்லாட்டி ஃபுல் டைம் மினி ஜாப் பண்ணலாம். ஓகே மினி ஜாப் அது பிரச்சனை கிடையாது, அது ஹவர்ஸ்லயே கவுண்ட் ஆகுது மினி ஜாப் ஆக்சுவலா. மினி ஜாப்னா என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் பண்ற மாதிரி? ஓகே லைக் நம்ம இந்த பிளிங்கிட் இருக்குல்ல, ஜொமேட்டோ பிளிங்கிட், அவங்க க்ரோசரிஸ் டெலிவரி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இங்க இருக்கு ஃபிளிங்க், லிஃபராண்டோ, இது ரெண்டுமே அது பண்ணும். அப்புறம் வந்து இந்த பர்கர் மீ அந்த மாதிரி இருக்கு, அது வந்து பர்கர்ஸ் டெலிவரி பண்றதுக்கு. இல்லாட்டி மெக்டொனால்ட்ஸ், KFC இந்த மாதிரி இடத்துல வந்து மினி ஜாப் கிடைக்கும். ஸோ டெலிவரி பண்றதெல்லாம் மினி ஜாப்ஸ் அந்த கேட்டகரியில வரும். டெலிவரி அந்த மாதிரி ஃபுல் டைம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதுலயே ஃபுல் டைம் பண்ணலாம், பார்ட் டைம் பண்ணலாம், மினி ஜாப் பண்ணலாம். ஆனா மினி ஜாப்க்கு வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலயுமே மினி ஜாப்க்கு வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது. மெயினா இந்த QSR ரெஸ்டாரண்ட்ஸ்ல தான் நிறைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி டெலிவரிஸ்ல அந்த மாதிரி இருக்கும். ஆனா மினி ஜாப் இங்க வந்து இன்டர்ன்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் மினி ஜாப் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ முன்னாடி நான் மெக்டில ஒர்க் பண்ணேன், அப்பவும் மினி ஜாப். நீங்க வேணும்னா ஏதாச்சும் இந்த ஃபுல் டைம் ஜாப்ஸ் கிடைக்குமா? லைக் நான் படிக்கும் போது கிடைக்கும், ஆனா அது வந்து எஜுகேஷன் நீ வந்து பேலன்ஸ் பண்ணணும். மேஜரா வந்து என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஃபுல் டைம்லாம் தேவையில்லை,
ஸ்ட்ரெஸ் இப்போதைக்கு. ஒருவேளை அவங்க வந்து பிரேக்ல இருந்தாங்க, இல்லாட்டி படிச்சு முடிச்சிட்டாங்க, அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து பாக்குறாங்க, இல்லாட்டி வந்து மணி ரொம்ப அர்ஜென்ட், இந்த 3 கேசஸ்ல மட்டும் ஃபுல் டைம் பண்ணலாம். ம் மத்தபடி பார்ட் டைம் அண்ட் மினி ஜாப் இஸ் ஃபைன். யூ கேன் ஓகே ஹேண்டில் யுவர் எக்ஸ்பென்சஸ். சஃபிஷியண்டா நமக்கு மணி கிடைக்கும். சாரி, நான் பார்ட் டைம்க்கு எவ்வளவு வரும்னு சொல்லவே இல்லை. பார்ட் டைம்க்கு ஆவரேஜ் வந்து 900 850 900 வரும் யூரோஸ். யூரோஸ். இட்ஸ் ம் சஃபிஷியன்ட். இல்ல யூ 900. அப்புறம் வந்து ஃபுல் டைம்ல வந்து ஐ திங்க் இட்ஸ் மோர் ஓவர் 1600 1700 இஸ். நான் எல்லாத்துமே ஓகே. மினிமமா தான் சொல்றேன், மேக்ஸிமம் சொல்லல, ஏன்னா அது வந்து ஓ மிஸ்கைடடா இருக்கும். ஸோ ஓகே. பர் மந்த் எக்ஸ்பென்ஸ்லாம் எவ்வளவு இருக்கும்? எக்ஸ்பென்ஸ்லாம் போய் நம்ம எக்ஸ்பென்ஸ், சேவிங்ஸ்க்கு எவ்வளவு வரும் பாக்கெட்டுக்கு? if I'm spending in cities like Munich, Berlin, ம் ம் Frankfurt, ம் இந்த மாதிரி ஹாம்பர்க், இந்த மாதிரி பெரிய சிட்டிஸ்ல நான் ஸ்பெண்ட் பண்றேன்னா ஐ திங்க் இட் வேரிஸ். இஃப் யூ ஆர் வெரி ஃப்ரூகல், கஞ்சூஸ் தனமா ஓகே. இருந்தா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ரொம்பலாம் இல்ல, ம் கொஞ்சம் ஒரு ஓகே. 700 to 800 ஆயிரும். 700 750 ஆயிரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல 1600ல ஆகாது. 700 போயிடும். 700 750 அந்த மாதிரி ஆயிரும். ஒருவேளை லைக் மீ, இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் நவ், ஓகே என்னோடது சிட்டி லியூபிக், அந்த மாதிரி சிட்டிஸ்ல ஒரு 50 யூரோஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகும், 50 100 யூரோஸ் ஓகே கம்மியாகும். ஓகே ஓகே. இன்னும் நீங்க வந்து கொஞ்சம் ஓகே, ஒரு ரூரல் டச் இருக்கிற ஏரியாஸ்ல போனீங்கன்னா இன்னும் ஒரு 100 200 கம்மியாகும். ஒரு 450க்குள்ள நீங்க மேனேஜ் ம் பண்ணிக்கலாம். 450 ஓகே 500க்குள்ள மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ இன்ஃப்ளேஷன்னால அங்கேயும் காஸ்ட் அதிகமாயிடுச்சு ஆக்சுவலா. நான் ம் நான் போகும்போது என்னோட ரூம் ரெண்ட் ஆக்சுவலா வந்து ரஃப்லி 270 இருந்துச்சு. ம் இப்போ ஓகே. ரூம் ரெண்ட் 370 360 380 அந்த மாதிரி போகுது. ஸோ இட்ஸ் லைக் 100 யூரோஸ் டிஃபரன்ஸ். அண்ட் அதிகமாயிருச்சு. ஓகே. ஆல்சோ க்ரோசரிஸ் வைஸும் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஆக்சுவலா. ஓ முன்னாடி வந்து நான் வந்து மந்த்லி ஸ்பெண்ட் பண்ண ஒரு 35 யூரோஸ்க்குள்ள முடிஞ்சிடும் க்ரோசரிஸ். ம் ஒருத்தர் இருந்தாலும் 35, ஆமா 40க்குள்ள முடிஞ்சிடும். க்ரோசரிஸ் மட்டும்தான். நீ எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்லாம் வாங்கினா அது வேற விஷயம், அதுக்கு எதுவுமே செய்ய முடியாது. இப்போ வந்து அதுவே ஒரு 20 25 யூரோஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, லைக் 55 60 கிட்ட ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. டு மணி ஆல்சோ ஸ்பெண்ட். கோயிங் அவுட். யா தட் இஸ் ஒரு 2 தடவை சாப்பிட்டாலும் நம்மளுக்கே ஓகே, எதுக்கு தேவையில்லாம இந்த சாப்பாடுக்கு நம்ம அந்த காஸ்ட் போடுறோம், அதையே நம்ம வீட்டுல செய்யலாம்லன்னு சொல்லிட்டு தோணும். ஏன் வீட்ல எல்லாமே ஏ- நான் ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங் வரும்போது பிரியாணி வேணும் அந்த மாதிரி தோணுச்சு. நாங்களே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பிரியாணி மண்டி எல்லாமே. என்ன வேணும் சொல்லுங்க. எல்லாமே சிக்கன் 65, நிறைய ப்ரான், எல்லாமே ஃபிஷ், எது வேணாலும், ம் ஸ்வீட்ஸ் வேணாலும், லட்டுஸ்லாம் எங்க ஜூனியர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவான். ஆஹா அந்த போண்டாஸ், லட்டு, இட்லி, நைஸ். தோசை, பூரி எல்லாமே. கையை தீபாவளி ஆரம்பிக்கலாமே ஜெர்மனில. இட்ஸ் லைக் why? Because see, there is no necessity in India to do all these things. You go ம் out, you get something and eat for very cheaper price. இப்போ யா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிருச்சு நம்ம இந்தியாலும், ஆனா இங்க கம்பேர் பண்ணும்போது அங்க ஓகே. இங்க ஒரு தோசை ஆமா. வந்து நல்ல தோசை சாப்பிடணும்னா அட்லீஸ்ட் இங்க வந்து ஒரு 7 8 யூரோஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே 7 8 euros. ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து 600 உருதுடால rupees நாயே. அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கேஜி உருதுடாலே வாங்கலாம்ல. ஒரு தோசை மாவு ஒரு பாக்கெட் 20 ரூபாய் தான். ஸோ இட்ஸ் லைக் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன்ஸ். ம் ஓகே வேணும்னா எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம், செய்யலாம், அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் லைக் கரெக்ட் தான். ஸோ இட்ஸ் லைக்
வி நீட் டு மேனேஜ் அவர் செல்ஸ். வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஜூனியர்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு கொஞ்சமாச்சும் அனுப்பிச்சிட்டாங்க அவங்க கொண்டு மணி. வந்த 10 lakhsலயே. நைஸ். ஓகே, அது நான் அடுத்து வரேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ மாஸ்டர்ஸ் வரேன், எனக்கு பார்ட் டைம் பண்றதுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து தேவை கிடையாது. ஸோ அதை சொல்லிட்டாரு. ஓகே. ஸோ தென் இப்போ நான் எப்படி சொல்றது, இப்போ வந்து நிறைய பேருக்கு எப்படின்னா ஸ்காலர்ஷிப்ஸ் அதெல்லாம் தேடுவாங்க இல்லையா, ஏன்னா எல்லாருக்குமே பேக்ரவுண்ட் இருக்காது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் மூலயமா போயிட்டு, ஏன்னா ஜெர்மன் வந்துட்டாலே அந்த டியூஷன் ஃபீஸ்ன்றது ஃப்ரீ, டியூஷன் ஃபீஸ்ன்றது கிடையாது. ஸோ பப்ளிக் யூனிவர்சிட்டியில கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ எல்லாருமே அந்த ஸ்காலர்ஷிப் அந்த ஒரு ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவாங்க, அந்த பர்டனை வந்து குறைக்கிறது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம எப்படி வந்து வாங்குறது, அப்படிதான் இருக்கா உண்மையா? ஆக்சுவலா வந்து இது ரொம்ப ஒரு டிபேட்டான டாபிக். இது இருக்கா இல்லாதது வந்து ரொம்ப கஷ்டம் சொல்ற. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்சுவலா வந்து இந்த ஃபாரின் போறவங்களுக்கு வந்து பண்ணுவாங்க இதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு. ஆனா அது பண்றதுக்கு நம்ம பண்ணாலும் வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்றதுக்கே ஒரு ஆள் இல்ல அந்த ஆபீஸ்ல. இல்ல அப்ப இல்ல, மேபி இப்போ இருக்கலாம், இப்போ இருந்திருக்கலாம். ஓகே ஓகே, தெரியாது எனக்கு. ஆக்சுவலா வந்து முன்னாடி எப்படின்னா எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ். இப்போ முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப முன்னாடி இருந்துச்சா இல்லன்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க? உண்மையிலேயே யார் வாங்கினாங்கன்னு தெரியாது. யாரா அந்த முன்னோர்களே கூட்டு வராங்கடா. ஜெர்மனில எப்படி, ஜெர்மனில ஸ்காலர்ஷிப் இருக்கா? நம்ம படிக்க போற யூனிவர்சிட்டில ஸ்காலர்ஷிப் ஆக்சுவலா ஒன்னு இருக்கும். ஓகே. அதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் மார்க்ஸ் கிரேடுக்குள்ள நீங்க வந்தா கொடுப்பாங்க. ஆக்சுவலா எங்க காலேஜ்ல அப்படி. ஓகே. எங்க காலேஜ்ல வந்து டாட் ஸ்காலர்ஷிப், ஐ திங்க் இட்ஸ் an ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன். எனக்கு அது டாட் என்னன்னு தெரியாது கரெக்டா. ஆனா அவங்க வந்து எல்லாத்துக்குமே நீங்க நம்ம வந்து காமனா வந்து டியூஷன் ஃபீஸ் இல்லன்னு சொல்ல முடியாது. பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்லமே நிறைய யூனிவர்சிட்டிஸ், இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இல்ல சில யூனிவர்சிட்டிஸ் subjected to be corrected. ஓகே. அந்த யூனிவர்சிட்டிஸ்ல இப்போ என்னோட ஸ்டேட்ல இருக்கிற எல்லா பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்குமே ஃபீஸ் இருக்கும். ஓகே. பாடன் விட்டன்பர்க் ஸ்டேட் ஓகேவா, இருக்கிறதுல ரிச்சஸ்ட் ஸ்டேட். ஓகே ஓகே ஓகே. சோ எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்குமே ஃபீஸ் இருக்கும். அது 1500 euros. ஆனா அது வந்து 1500 euros. ஆனா வந்து நீங்க வந்து என் காலேஜ்க்குள்ள வாங்க அது சொல்லலைன்னா, ஒருவேளை அங்க வந்தீங்கன்னா எங்க ஏரியாவுக்குள்ள வந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்குள்ள மேக்சிமம் வந்து நீங்க உங்க ஃபீஸ் நீங்க கட்டலாம். வீட்டுல வந்து கேட்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் செமிஸ்டருக்கு எப்பயோ நீங்க வீட்டுல இருந்து வரும்போதே கட்டணும் 1500 euros. நான் அதுக்கப்புறம் நீங்க சேவ் பண்ணது, பிளாக்ட் அக்கவுண்ட் வர்றது, அப்புறம் வந்து நீங்க பார்ட் டைம் பண்ணது எல்லாம் சேர்த்து நீங்க கட்டலாம். ஓகே ஓகே ஓகே, புரியுது. அஃபோர்டபிள் தான் அது, தட் இஸ் அஃபோர்டபிள். ஆனா இப்போ டிஎம் யூனிவர்சிட்டி பவேரியா ஸ்டேட், அங்க வந்து ஃபீஸ் ஆக்சுவலா முன்னாடி இல்ல. only I think admission fees is 130 euros something. இப்போ வந்து I think they have changed to 4500 euros admission. Yeah. ஆனா டிஎம் யூனிவர்சிட்டி வேர்ல்ட்ல ரொம்ப பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி, டாப் யூனிவர்சிட்டி. சோ பண்ணிருக்காங்க. ஏன்னா I think they want to control one thing and they also want to boost their economy. Like financial. ஓகே, புரியுது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா அந்த பவேரியால இருக்கிற காலேஜஸ் எல்லாமே இப்போ ஸ்லோலி they are also implementing the 1500 euros. So I think it is affordable, not a problem while comparing with US, Canada and all. It's very cheaper, very very cheaper, you can tell. Yes. So இப்போ
மாஸ்டர்ஸ் வந்து பயோமெடிக்கல்ல பண்றாங்க இல்லையா? ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணலாம் அந்த டாப் 3 அப்படின்னு ஜெர்மனில? uh, my suggestion is no, ம். no university is greater or better than another ம். university. Every university Yeah. is same. I think you have heard from this from so many people, because there is no such thing like campus or anything here. ம். You need to find by yourself. See, it's like நான் வந்து ஹோக்ஷுலே ஃபோர்ட்வேங்கன் யூனிவர்சிட்டி, ஹோக்ஷுலே யூனிவர்சிட்டி நம்மளுக்கு இங்க சம்மந்தங்க டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கும், ஹோக்ஷுலே இருக்கும். இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிஸ்க்குமே என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்கன்னா, ஹோக்ஷுலே வந்து இட்ஸ் மோர் ப்ரிசைஸ் டு த இண்டஸ்ட்ரி வாட் தே வாண்ட். ஓகே. ஒருவேளை நீங்க வந்து திங்க் பண்ணா இந்த சுத்தி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் என்ன அவங்களுக்கு என்ன வேணும் அதுக்கேத்த மாதிரி ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணுவாங்க. தட் இஸ் மோர் அபவுட் த ஹோக்ஷுலே. ஓகே ஓகே ஓகே. Like as compared to the technical universities having a little for the mandatory subjects, rest all the elective subjects, but they are more into research and development, like that they'll say. Yeah. But here the catch is, even for my company there are people from Hochschule, there are people from technical university. So what you can say is better or worst here? Okay. Both are getting Everything is same. yeah, both are getting the reasonably like a very similar pay. Okay. So it's like about your skills, about your performance in the interview, and how you present yourself. Okay. So as you Yeah. mentioned, Yeah. ஸ்கில்ஸ் சொல்றீங்க இல்லையா? என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப மேஜர் டு கெட் அ ஜாப் இன் ஜெர்மனி, பர்டிகுலரா நம்ம ஃபீல்டுல? Generally, first criteria is like you need to have good German skill first. Language skills. Language. Okay. ஓகேவா? லாங்குவேஜ் கண்டிப்பா வேணும். ஸோ இத்தனை தடவை நான் வந்து யார்ட வந்து லாங்குவேஜ்னு சொல்றேன் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, இங்க வந்தாலே உங்களுக்கு புரியும் இந்த லாங்குவேஜ்ல இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் வந்து A2 தெரியாத போங்கடான்னு சொல்ல முடியும், அங்க போய் சொல்ல முடியாது. ஜெர்மன் தெரியாது. क्या बोल रहे भाई? ஸோ அப்புறம் வந்து ஸ்கில்ஸ்னா, இப்போ நீங்க ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பா வேணும். என்னென்ன லைக் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. லைக் MATLAB, Python. ஓகே ஓகே. And C is good. C is good enough. Okay. Like if you are embedded C அந்த மாதிரி. Yeah, correct. Embedded C. Okay. Embedded C. இந்த மூணு இருந்தா போதும். I think it's more enough. So if you are someone from mechanical background want to come for biomedical engineering, that's not a problem. Okay. I think as you are a mechanical or civil engineer, maybe civil engineers also, but I think civil people may not be very much matched with this thing, but mechanical they are already having the skill of CAD. So it's not an issue for them. So or maybe someone from the automation or mechatronics want to come, they are also having the same opportunity in the biomedical engineering. So it's like whoever want to do hey வாங்கடா like IT நம்ம ஊர்ல IT சர்வீஸ், ஏய் நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரா வாடா, சிவில் இன்ஜினியரா வாடா, எல்லாரும் எலக்ட்ரானிக்ஸ் வாடா தம்பி உனக்காக தான் எல்லாருமே வரலாம். So it's like okay course. Yeah, it's combination of everything, no? So Yeah, the opportunity is vast. So then second thing சொன்னீங்களா, first skills, then second thing if you have any technical skills like related to programming or maybe designing related skills like CAD, it's
குட் எனஃப். ஐ திங்க் அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே அவ்வளவுதான். தேவையில்லை. இது ரெண்டுமே போதும். இது இது மேஜர். ஓகே. மத்ததெல்லாம் நீங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போறது சும்மா எழுதுறது தான். எனக்கு இது இருக்கு அது இருக்கு, நான் இது பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஓகே. சோ இப்ப இந்தியால வந்து செகண்ட் திங் சொன்னீங்க இல்லையா, ஜாப்ல வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம்னு. ஆம் ஸோ அதுக்கு இப்போ இந்தியாவில் நான் இப்போ ஜாப் தேடுறேன் அப்படின்னா கதையே வேற இல்ல. இப்போ நம்ம போய் லிங்க்டின்ல ஆமா வந்து அப்ளை பண்ணுவோம், இல்லைன்னா ஆமா வந்து ரெஃபரல் மூலியமா போவோம். ஆமா இப்போ ஜெர்மனின்னும் போது அங்க யாருமே தெரியாது. இப்போ அங்க நம்ம ஆ எப்படி எந்த வெப்சைட் ஒரு எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஜாப் எல்லாம் அப்ளை பண்ணுவோம்? சேம் சேம். இட்ஸ் லைக் இந்தியா. லிங்க்டின். லைக் லிங்க்டின்னும் சில டைம் வந்து ஆக்சுவலா வந்து ரெஃபரலும் வந்து ஆக்சுவலா யூஸ் ஆகும். ரெஃபரலா யூஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. தெரிஞ்ச யாராச்சும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனிக்கு ஏற்கனவே ஓகே. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத நம்ம ம். கிரியேட் பண்ண முடியாது. ஆனா ஒருவேளை ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், நம்மளுக்கு ம். ஒரு அட்வான்டேஜ். நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஓகே. சரி நம்ம நம்ம ஆள் தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொஞ்சம் இருக்கும். ம். அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, கம்பெனி பொறுத்து அவங்களுக்கு வந்து சில இன்சென்டிவ்ஸ் இருக்கும். ம். லைக் 500 euros or ஓகே. 1000 euros சம்திங். ஓகே. ஸோ இட்ஸ் லைக் வின் அண்ட் வின் சுச்சுவேஷன். ஓகே. இப்போ ரெஃபரல் மூலியமா போல அப்படின்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்? புரியல சாரி. இப்போ ரெஃபரல் மூலியமா போறது ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து நம்ம அப்ளை பண்ணி போகணும் இல்லையா? ஆமா, லிங்க்டின் see இட்ஸ் ம். லைக் நான் யூஸ் பண்ண டெக்னிக் நான் சொல்றேன். ஓகே. இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு ஓகே. சொல்றேன். ம். that may be யூஸ்ஃபுல்லா would இருக்கும். be familiar. ம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் வச்சு சர்ச் பண்ணியிருக்கேன் கூகுள்ல. ஓகே. கூகுள்ல வந்து இந்த மெடிக்கல் டெக்னாலஜிஸ் கம்பெனிஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியர் கம்பெனிஸ் இன் பேடன் விட்டன்பர்க் ஸ்டேட், பவேரியா ஸ்டேட், இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஸ்டேட்லவோ சிட்டிலவோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஓகே. யா யா யா. கம்பெனிஸ் நம்ம அதுல வந்து சார்ட் பண்ணிக்கலாம். சில அன்வான்ட் கம்பெனிஸ் இருக்கும், ம். சில வாண்டட் கம்பெனிஸும் இருக்கும். ஸோ யா. அதுல வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும் எது நமக்கு வாண்டடு எது அன்வான்ட். அது ஒரு அப்புறம் வந்து சில வெப்சைட்ஸ் இருக்கும், நேம் லிங்க்டின் ஜாப் ஆமா. நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஸ்டெப் ஆமா. ஸ்டோனு, இது எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மெயில்ல சும்மா ஓகே. எதுக்குடா எப்போ பார்த்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதுன்னு நம்மளுக்கு இரிட்டேஷன் வரும்ல. அது ஆமா. அதுல போயிட்டு சரி இவங்க வந்து ஜாப் ஆஃபர் பண்றாங்க, எல்லாத்துக்குமே வெப்சைட்டுக்குள்ள தான் போகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய வைட் வெரைட்டிஸ் ஆஃப் எப்படி சொல்றது ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஜாப் ரோல்ஸும் கிடைக்கும். ஒருவேளை லிங்க்டின்ல நீங்க ம். பாத்தீங்கன்னா மேபி நீங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்து டைரக்டா கூகுள்ல வந்து வெப்சைட்ல போங்க. போயிட்டு அங்க வந்து அவங்க கெரியர் செக்ஷனுக்குள்ள என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு, அதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். போட்டிருப்பாங்க. ஸோ ஓகே. இன்னொன்று வந்து என்னன்னா, நீங்க வந்து வேணும்னா எங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இதுலயே பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டீவியேஷன் ஆனாலும், இப்போ சப்போஸ் ஐ எம் பயோமெடிக்கல் இன்ஜினியர், ஐ வாண்ட் டு டூ சம்திங் ரிலேட்டட் டு சென்சார் டெக்னாலஜி ஆர் சம்திங், ஐ கேன் டூ இட். ஆ. ஸோ அந்த மாதிரி எம்பெடட் சி அந்த மாதிரி ம். எது வேணாலும் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் ஒன்றும் இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் இவ்வளோதான், இதுலயே நான் சர்ச் பண்ணியிருக்கேன். இன்னொன்று மேஜரா என்னன்னா, இனிஷியேட்டிவ் அப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே. அப்படின்னா 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 இதுவே இனிஷியேட்டிவ் ஆர் அன்சாலிகேட்டட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஓகே. ஒரு கம்பெனிக்கு நீங்களே ஐயா என்கிட்ட வந்து ரெசியூமே இருக்கு, கவர் லெட்டர் மெயில். இருக்கு, என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க மெயில் வந்து பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ப்ளீஸ் எனக்கு பொறுத்து ஏதாச்சும் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருந்தா ம். எனக்கு வந்து ஜாப் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ற அவங்கள கேட்கறது தான் இனிஷியேட்டிவ் ம். அப்ளிகேஷன். ஓகே. மெயில் மாதிரி சென்ட் பண்றது. மெயில் கோல்ட் மெயில் மாதிரி நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
மெயில்ல அப்புறம் கவர் லெட்டரும் ரெஸ்யூமும் வச்சு நம்ம சென்ட் பண்றதுதான் ஆமா இனிஷியேட்டிவ். மார்க் ஷீட்ஸ் இதுமே சென்ட் பண்ணிக்கலாம். அது ஓகே. எல்லாத்துமே ஒரு ஒரு பெரிய பிடிஎஃப் ஃபைல்ல வந்து பண்ணிட்டு சார்ட் பண்ணிட்டு குரோனலாஜிக்கல் ஆர்டர்ல நீங்க வந்து சென்ட் பண்ணா கொஞ்சம் நல்ல இம்ப்ரெஷன் வரும். ஓகே. இன்னொன்னு ஏதோ மறந்துட்டேன். ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் சம்திங். இப்போதைக்கு அவ்வளவுதான். ஓகே. பண்றீங்களான்னு சொல்லிட்டு அந்த கவர் லெட்டர்ல இருக்கணும். ஒருவேளை ஜாப் பண்றீங்கன்னா ஜாப்க்கு, இன்டர்ன்ஷிப் பண்றான்னா இன்டர்ன்ஷிப்க்கு. ஓகே, என்ன பொசிஷன் நம்ம கேக்குறோம் அப்படின்றது கவர் லெட்டர். If you are not specific enough also, it's okay. Like I have these and these skills. Could you find me something which is related to my skill set, which is Okay. appropriate in your company? ஓகே. That also can be done. It's okay. கேப்பே எவ்வளவு இருக்கும் இன்டர்ன்ஷிப்க்கு? Depends on the company. Like சில பேருக்கு வந்து 700 சம்திங் கொடுப்பாங்க ஃபுல் டைம் பண்ணாலும். சில பேருக்கு வந்து 1100 கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து internship, I think thesis, she is doing thesis in the Switzerland. She is Okay, getting cool. Yeah, she is getting around 3000 something. So it's a very rare cases. Don't take it as an example. Usually சுவிட்சர்லாண்டா? yeah, காஸ்ட் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இருக்கு அதுக்கு. ஸோ அது சொன்னா ஓகே ஓகே ஓகே. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 800 900 இட்ஸ் ரீசனபிள் திங்கிங் யூ ஷுட் ஹேவ். 600 700 வந்தாலும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கண்டிப்பா. இன்னொன்னு வந்து எல்லாருமே நிறைய பேர் என்ன வந்து லிங்க்டின்ல கேட்டிருக்காங்க. என்ன நிறைய பேர்னா இது கொஞ்சம் ஓவர் ஒரு 3-4 பர்சன்ஸ் ஓகே. 3-4 பர்சன்ஸ் லைக் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ எங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சாச்சு, நாங்கள் வந்து ஜெர்மனி வரலாமான்னு சொல்லிட்டு. ஜெர்மனி வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வருஷம் அட்லீஸ்ட் 6 months 1 year அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிக்குமோ ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் நீங்கள் போகிறோன்னு, சப்போஸ் குவாலிட்டி அண்ட் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் இல்லாட்டி R&D டிபார்ட்மெண்ட்லையா, இல்லாட்டி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் லைக் சர்வீசிங்ல அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. சர்வீசிங்க்கு ஒரு லெவல் நீ போன நினைச்சிங்கன்னா தேவையில்லை ஆக்சுவலா அதுக்கு. ஆனா மற்றபடி R&D இல்லாட்டி ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் லைக் எம்பெடட் சி இந்த மாதிரி ஏதாச்சும் போறீங்க நினைச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தயவு செஞ்சு என்னோட ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் டூ யுவர் ஒர்க் ஃபார் 1 year அட்லீஸ்ட் in the India. It is very much helpful, very very much helpful. இந்தியால எக்ஸ்பீரியன்ஸ்ல இங்க கவுண்ட் ஆகாதான்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ என்கிட்ட கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகேவா, ப்ளீஸ் கெட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா அண்ட் கம் ஹியர். ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 4-5 yearsலாம் தேவையில்லை. அட்லீஸ்ட் யூ ஹேட் சம் எக்ஸ்போஜர் டுவர்ட்ஸ் த topics you are doing. 1 to 2 years minimum to 1 year. 1 year போதும், 2 yearலாம் தேவையில்லை, 1 year போதும். ஓகே, 1 year போதும். 1 year முடிய ஜெர்மனி கிளம்பு. Yeah, not only Germany but see, it's like there are some universities in Austria who are doing very good actually. ஆஸ்திரியால இருக்கும் ஆக்சுவலா. பிரான்ஸ்லயே யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா பிரான்ஸ் கொஞ்சம் ஐ திங்க் இட்ஸ் காஸ்ட்லியர் மேஜர்லி compared to Germany. if I can recall, I think these are two. Yeah, I think Prague-ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆஸ்திரியால ஒரு பார்ட்ல வந்து நிறைய மெடிக்கல் டிவைசஸ் கம்பெனிஸ் இருக்கு. ஆஸ்திரியா இஸ் a very very peaceful country. ஜெர்மனி பீஸ்ஃபுல் கிடையாது, ரொம்ப சண்டையா இருக்குன்றீங்களா? சண்டேல ஒன்றும் இல்லை, இங்கேயும் பீஸ்ஃபுல் தான். ஆனா இங்கோட நேச்சர் லவர்ஸ்க்கு ஒரு இது ஒரு எப்படி ஃபெஸ்டிவல் மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஆஸ்திரேலியாவும் நல்லா இருக்கும், ஆனா ஆஸ்திரியா நல்லா இருக்கு.
எது நேச்சுரல் யா சீனரிஸ் தானே? நேச்சுரல் தான். அப்புறம் எனக்கு எப்படின்னா இப்போ படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. படிக்கும் போதே எனக்கு இன்டர்ன்ஷிப் போகலாமா? லைக் எந்த இயர்ல இருந்து ஆ இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் போலாம் பண்ணலாம் போலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? போலாம் போலாம். தட் இஸ் கால்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட். ஓகே. So when you're doing your studies, simultaneously you can take some of your time, like 20 hours per week is a working student usually. So ஓகே. இன்டர்ன்ஷிப்க்கு ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்க்கு பெருசா டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனா இவங்க வந்து 20 hours per week பண்ணுவாங்க. இவங்க வந்து ஐ திங்க் 40 hours per week 40 சில hours. பேருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து 20 hours per ஓகே. week. Yeah, it's ஓகே. like depends. It depends on the company's need. ஓகே. ஒர்க்கிங் இப்போ சில ஸ்டூடெண்ட் சில நீங்க யா ஒர்க்கிங் கண்டினியூ ஸ்டூடெண்ட் கண்டினியூ. நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க கே கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, சில யூனிவர்சிட்டிஸ்ல அவங்களே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து உள்ளேயே இருக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ அந்த ஸோ மாதிரி நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்? முன்னாடியே ஐ பண்ண திங்க் யூ முடியுமா இந்தியாவில் இருக்கும் போதே? இல்ல இல்ல முன்னாடிலாம் பண்ண முடியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தானே உன்னோட என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் வச்சு தானே நீங்க வந்து கம்பெனில சப்மிட் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்க காலேஜ்ல அப்ளை பண்ணாலும் அட்லீஸ்ட் இல்ல வந்து அந்த இண்டஸ்ட்ரியில ப்ரொஃபசர் பார்க்கணும்ல. யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து எந்த ப்ரொஃபசர் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்கப்புறம் தான் ஓகே. நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஒரு 2 months 3 months பார்த்தது ஓகே, இவங்க ரிசர்ச் ஃபீல்டு இந்த சைடு இருக்கு, இந்த சப்ஜெக்ட் இந்த சைடு இருக்கு, ஸோ இதுக்கு நம்மளுக்கும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். அவங்களோட ஓகே. மெயில் ஐடி உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும், ஸோ காலேஜ் மூலியமா. ஸோ நீங்க வந்து ஈஸியா வந்து ஓகே. yeah. யா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண அப்புறம் தான் நம்மளால அங்க R&D ரிலேட்டட் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் எடுக்க முடியும் இல்லையா ஆமா. யூனிவர்சிட்டி உள்ளேயே? ஆமா. Yeah, I think yeah, there are few people who did in my college also. ஓகே. ஓகே. ஸோ என்னென்ன டொமைன்லலாம் பண்றாங்க R&D ஆக்சுவலா ஜெர்மனில? நம்ம இந்தியால பார்த்தோம்னா வெறும் 2 3 தான் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல பண்ணுவாங்க, எல்லாம் சிக்னல் ப்ராசஸிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். R&Dல ஒண்ணும் இல்ல, R&Dன்னு ஒரு பேர் தான் அது யூஷுவல். சாரி, R&Dனா எங்க என்ன? சொல்றீங்க? இந்தியாலே ஜெர்மனிலையா? எங்க வேணாலும் R&Dல என்ன யூஷுவலா என்ன, இது நல்லா இல்லையா சரி அது பண்ணலாம், அது நல்லா இல்லையா இது பண்ணலாம். டெஸ்ட் அண்ட் ட்ரையல் தானே R&Dனா, வேற என்ன? எங்க வேணாலும் இப்போ ஒரு கோடிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் பார்ப்பாங்க இந்த மிஷினுக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையா, சரி இது இல்லாம ஒரு அந்த அதுல வந்து ஒரு கோடை எடுத்துட்டு இன்னொன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சரி ட்ரை பண்ணலாம். ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் until you get the certain result you want is a R&D. எந்த நான் எப்படி சொல்றேன்னா சப்போர்ட், லைக் இப்போ R&Dல வேலை செய்யறோம்னா நமக்கு கிடைக்கிற ஸ்டைபண்ட்க்கும் ஜெர்மனில வேலை செய்யும்போது கிடைக்கிற ஸ்டைபண்ட்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து see everything, the pay is depends upon your company. If company wants to give you high pay, they will give you. If they want to give you low, they will give you low, that's all. And also there are universities where they will offer the mandatory internship, and the another thing is a voluntary internship. Persons like or universities who are offering the mandatory internship will have, the students will have the more scope of getting the internships easily. So இந்த மாதிரி என்ன யூனிவர்சிட்டி நேம் பண்ண முடியுமா? சோ அத லிஸ்ட் டவுன் பண்ணீங்கனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா no, it's like lot of you think like when you are going to a DAD website, you can find whether it is having the mandatory internship or not. You can find it. So from DAD there you can தான் கொஞ்சம் மெயின். DAD website, DAD website is very main thing, like okay, DAD.de. ஓகே கிடைக்கும். அப்புறம் வந்து கோர்ஸ் பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அதுலயே நீங்க வந்து கோர்ஸ் பிளான் எப்படி இருக்கு அவங்களோடது, அதுல வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. So it's like very much important. Mandatory internships I think there are some, but I couldn't recall now. Okay. But yeah,
யா எங்களோடது வாலண்டரி இன்டர்ன்ஷிப். ம். ஓகே. ஈனா ஈனா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈனா இருக்குல்ல, அங்க வந்து மேண்டேட்டரி ம். இன்டர்ன்ஷிப். அப்புறம் வந்து ம். ஐ திங்க் அன்ஹால்ட் இஸ் ஆல்சோ a mandatory internship. ஐ திங்க் ஐம் நாட் ஷூர். யூனிவர்சிட்டி ஆஃப் அன்ஹால்ட். ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப். ஸோ அதுக்கு என்னன்னா நீங்க வந்து அப்போ மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப்க்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் salary லைக் ஸ்டைபண்ட் should be only 700 to 800 euros, not more than that. ஓகே. Okay, because it's a mandatory internships, there is a very high possibility that you will get the internship. I think there is some advantage to the companies who are giving the internships also. இப்போ ம். சீமன்ஸ் பாத்தீங்கன்னா சீமன்ஸ் ஆக்சுவலா வந்து mandatory internship. ஓ, சீமென்ஸ்லயே. ஓகே. Siemens is a நைஸ். mandatory internship. So it's like there are some very few chances for the voluntary internship. So mine is a voluntary internship. So it's little harder to find the voluntary internships here. ஓகே. So ஸோ லைக் பெரிய பெரிய எம்என்சிக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ல, ஜெர்மனில இருந்தோம் அப்படின்னா, படிச்சோம் ah அப்படின்னா. ஆமா, சீமென்ஸ் பேக்ஸ்டர்லுமே ஆக்சுவலா வந்து மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப் தான். ஓகே. ஸோ இங்க இன்னும் நிறைய இருக்கு. கெட்டிங்னா மேக்வெட் வென்டிலேட்டர்ஸ். இஃப் யூ there are there is very famous models in the MacVet ventilators, Servo I and Servo S. Servo I is for the infant children. ஓகே. 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 So MacVet பெரிய கம்பெனி அது ஆக்சுவலா மேக்வெட்டும். அப்புறம் வந்து பீப்ரான் பிப்ரான். பீப்ரான் பிப்ரான் ஆல்சோ. yeah, Bibron is not a mandatory internship. Bibron and getting, there are companies ஓகே. I'm telling. ம். So Bibron में ஓகே. எங்க பிளேஸ்ல இருந்து I think it's only one hour distance, that's all. Bibron companies. நைஸ். நிறைய கம்பெனிஸ்ல இந்தியால இருக்கு. நிறைய இந்தியால கம்பெனிஸ்ல ஒண்ணுமே இருக்கு. கிடையாது. It takes time for anything because see we are the we are the puppets for so long to the Western countries. So we used to follow what the Westerners used to do. யா. So they used to dictate with their power, with their money and everything. Now slowly the India is changing, and now it is becoming the global power and the leader of the whole world. The scenario will change. I also hope by 2047 our India will be prosperous and vibrant than compared to these all Western countries like Germany. You can say UK is already down. That's a Porambok country. No, I'm not talking about the people, but the things they have done. விஷன். I யா. wa- தட் இஸ். yeah, things they have done. I can't take it normally. யா. ஓகே, அண்டர்ஸ்டுட். ஐ ஹோப் நீங்க சொன்னலாம் நடக்கணும்னு. Yeah, no, it's definitely going to happen. யா. நான் ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு டைம்ல வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி பத்தி நினைக்கிறதுக்கே எதுவுமே இல்லை. இப்பெல்லாம் நிறைய இருக்கு. அட்லீஸ்ட் தே ஆர் சம் ஸ்மால் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. Lots of startups in India. Yeah, lots of startups. Actually, it's a very good thing rather than having a big company. Yeah. The small startups will always very good for the society. நிறைய லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நிறைய கம்பெனிஸ் லைக் 200+ கம்பெனிஸ் வந்து மெடிக்கல்ல மட்டும். I think there is one organization in Visakhapatnam, my city. AMTZ. I think by now most of the South Indians know about the AMTZ. I need not to say. Visakhapatnam only. Yeah. Visakhapatnam. Yeah, Visakhapatnam. AMTZ, I'm saying. Yeah, I know that. Yeah. So, how we as a young generation, we need to take our country forward. Yeah, I hope so. But
see whatever everything is okay. காசுலாம் நிறையாவே கிடைக்கும். ஓகேவா? இங்கெல்லாம் காசுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டச் இருக்கும்ல, நம்ம ஊரு, நம்ம பிளேஸ், நம்ம வைப், அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. சண்டே இருந்தா வந்து ஒரு ட்ரை டே ப்ரோ. யாருமே எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ். ஏதோ எங்கடா வந்திருக்கோம் யாருமே காணும்னு தோணும். சரி, மண்டே ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் டக்கு 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 டக்குன்னு ரஷ் எங்கடா ஒரு போறீங்க எல்லாரும்? so it's like Sunday here they feel like it's a family time, so they don't come out or anything much. There are Okay. no shops also. And also don't think Germany is a country where you'll have all the night everything like India. So by 8 some supermarkets, by 10 they'll close everything. Only few restaurants, that is also nightlife pubs, and they will only open until 12 1 2. Rest everything will be by most of the places it will close by 8. Okay. So it's like, yeah, they have their own things to do after 8. ஓகே, புரியுது. uh, ஓகே மேம். இப்போ லைக் ஸ்டூடெண்ட் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும் லைக் ஜெர்மனில? okay, it's not much stressful. You can take 2 vacation semesters. ஓகே. Yeah, every course, not only masters, if you are doing bachelors also the same thing. But if anyone is watching here for bachelor's things, please don't come for bachelor's if you are like not financially supported, because it's way more burden than masters. Because 1 year you need to complete the bridging course, I would say. Because in India we have +2, here it is +3. ஸோ இட்ஸ் லைக் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு வருஷம் அந்த பிரிட்ஜிங் கோர்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பேச்சுலர்ஸ்ல எல்லா கோர்சஸுமே கோர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜெர்மன். so many universities who offers in English but not for bachelors. So it's like there are some conditions if you are thinking of coming to the bachelors. And also bachelors, it's difficult. There are people, exemptions are there, but this is usually yeah. Don't think like this would be a different world or anything, like entirely your life will change, or you are going from earth to the space or something. It's like damn bullshit than India. You are having a great time in India with your mother food and father scoldings and roaming with your friends. You'll miss many things after coming here. And also there is no nightlife. If you are thinking that it's a western country, it will have so much of nightlife, yeah, I could say there is, but not much. If you are comparing with the US, like maybe UK also, I don't know, UK, these all countries, this country is a very quietest country among of all that. Even while comparing with the India night லைஃபும் செம்மையா இருக்கும். ஆக்சுவலா இந்த எதுவுமே இருக்காது, ஆனா அட்லீஸ்ட் ஃபுட் இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே இருக்கும். ஐ திங்க் அட்லீஸ்ட் ஃப்ரம் அப் டு 11 it will be there. After that also in Hyderabad like cities, it 2 3 it will be there. Yeah, it's why I'm saying that there are people who came with these expectations, like it would be super this and that, and they went within 3 or 4 months to the India back. It's a devastating thing. And other thing is like, once you have decided to come, don't take decisions about your staying in the abroad, whether it is good or not. ஒரு வருஷம் இருங்க, என்ன ஆக போகுது, என்ன சாக போறீங்களா என்ன?
நடுவுல வந்து விட்டுட்டு போயினீங்கன்னா உங்களுக்கே உங்க மேல கான்ஃபிடென்ஸ் வந்து குறையும். நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது லைஃப்ல, நான் இப்படியே இருப்பேன் என்னோட லைஃப் மொத்தமான்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துரும். ம். சரி வந்தோமா பார்த்தோமா, சரி மூ எது ஏதாச்சும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேலை முடிக்கணும். அட்லீஸ்ட் முடிக்கலைன்னா கத்துக்கணும் அதை வச்சு. சரி என்னடா பண்ணிட்டோம் இந்த ஒரு வருஷம் அந்த மாதிரி இருக்கணும். சரி அப்படியும் முடியல, சரி கண்டிப்பா நான் வந்து போகணும். என்னால் முடியலன்னா தயவு செஞ்சு நீங்க கொண்டு வந்த அந்த 10 lakhs வந்து பத்திரமா ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி அண்ட் கோ பேக் டு இந்தியா. ஓகே. பார்த்துருக்கேன் ஆக்சுவலி கிரேட் இந்த சஜஷன். சுச்சுவேஷன்ஸ்ல பார்த்துருக்கேன். ஸோ நம்ம சொன்ன அந்த டைம்ல வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்சுவலி டேக் த பர்சன்ஸ் நேம், பட் மை ஃப்ரெண்ட் லைக் நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்சன் எல்லாரும் சேர்ந்து தான் வந்திருக்கோம். தெலுங்கு பர்சன் தான் வந்திருக்கோம். ஓகே. வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து மெக்கானிக்கல் படிச்சிருக்கான், மெக்கானிக்கல். ஸோ அதனால கொஞ்சம் நாங்க பயோமெடிக்கல்னால கொஞ்சம் ஏதோ டெர்மினாலஜி தெரிஞ்சனால அவங்க ஏதோ பெருசா நினைச்சிட்டாங்க, ஓ இவங்க எல்லாரும் பயோமெடிக்கல், நான் மட்டும்தான் மெக்கானிக்கல் இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து யாரோ தெரிஞ்சவங்க அவன்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல ரொம்ப கஷ்டம் இங்க ஜாப் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் சொல்லியிருக்காங்க. எந்த டைம்ல அது கரோனா டைம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ எப்படி இருக்கும் சுச்சுவேஷன்? ஓகே. கஷ்டமா தான் இருக்கும்ல எல்லாருக்குமே. அந்த டைம்ல வந்து என்ன கண்ட்ரி போனாலும் அது சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்போதான் அந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. முன்னாடிலாம் ஜாப்ஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் எதுவுமே இல்லை, இங்கேயோ ட்ரையா தான் இருக்கு கொஞ்ச நாள். அது வந்து பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நீ மாஸ்டர்ஸ் வந்திருக்குல்ல, அப்போ அட்லீஸ்ட் உனக்கு கொஞ்சம் மூளை இருக்கணும்ல. வேர்ல்ட் வைடா என்ன நடக்குது அதுக்கேற்ற மாதிரி இங்க ஜாப் ஆஃபர்ஸ் எதுக்கு இல்ல. ஜாப் ஆஃபர்ஸ் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க, கஷ்டமான்னு சொல்றாங்க. எது கஷ்டம் அது நீ ரிசர்ச் பண்ணணும்ல. உண்மையிலே இங்க யூகே மாதிரி ஒரு கண்ட்ரி ப்ராப்ளமா, அது உண்மையிலே கண்ட்ரி ப்ராப்ளமா இல்லாட்டி ஒரு வேர்ல்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடி ஐ திங்க் ½ an hour to 1 hour. யாராச்சும் ஒருத்தர் ஃபைனான்சியலா நல்லா எஜுகேட்டட் மாதிரி யாராச்சும் இருப்பாங்களே, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸோ, அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா வேர்ல்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, எக்கனாமிக்கா உண்மையிலே பேடா இருக்கா வேர்ல்டு மொத்தமா, ஜெர்மனி மட்டும் அப்படி இருக்கா, ஒரு அப்போ நீ கம்பேர் பண்ணலாம். ஓகே உண்மையிலே ஜெர்மனி அப்படி இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், சரி இங்க எல்லாரும் பார்ட் டைம் பண்றாங்களே இல்லாட்டி ஃபுல் டைம் பண்றாங்க, நான் சம்பாரிச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி அட்லீஸ்ட் மைண்ட் செட் இருக்கணும். வந்து ரொம்ப கஷ்டமான்னு சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க வந்து 2 நாளுக்குள்ளேயே புக் பண்ணிட்டு டிக்கெட்ஸ் போயிட்டாங்க. 2 நாள்னா அப்போ வந்து ஒரு 2 மாசம் இருந்தாங்க. அப்புறம் வந்து டிசம்பர் 31க்கு அவங்க கிளம்பிட்டு போயிட்டாங்க. இந்தியா கிளம்பிட்டாங்களா? எதுவுமே பண்ணாம நம்ம ஊர்ல நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு எடுக்கிறதுக்கு யாராவது போன் பண்ணுவாங்க தெரியுமா? அட்லீஸ்ட் யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா ஓகே. இங்க வந்த ஒருத்தர் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க, கஷ்டம் இது அதுன்னு சொல்லிட்டு. சரி கஷ்டம், அவங்க என்ன யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்களோ, அவங்க எந்த கோர்ஸ்ல படிக்கிறாங்களோ, அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்களோ நம்மளுக்கு தெரியாதுல்ல. அந்த அண்ணன் ஆக்சுவலா ஒர்க் பண்றாங்க. அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு மூளை இருக்கணும்ல இவனுக்கு. உண்மையிலே எக்ஸாம்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படியா நானும் இருந்தா நல்லா இருந்திருக்கும் சொல்லிட்டு சொல்றான். சரி நான் இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னேன்னா அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ எதுக்குமே இல்லை. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொன்னா அட்லீஸ்ட் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து மைண்ட் செட் வந்து ஒரு 6 கிவ் டைம் டு எனிதிங், இட் வில் கெட் செட்டில், அடாப்ட் ஆகும்ல. ஆமா எல்லாத்துக்குமே டைம் கொடுங்க. எல்லாமே வந்து ரஷ்னா கஷ்டம்ல. அதான் இப்ப எல்லாம் அப்படிதான் இருக்காங்க, உடனே எல்லாம் கிடைக்கணும், உடனே ரெசியூம் அனுப்பிருக்க, உடனே வேலை கொடு, சம்பளம் கொடு எடுக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் லைக் எனக்கு எனக்கு அந்த சுச்சுவேஷன் ரொம்ப கோபமா இருந்த ஒரு சுச்சுவேஷன் ஆக்சுவலா. புரியுது. ஓகே complete your subjects and then money is full yours.
எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா ம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த மணி வந்து தேவைதான். ஆனா மணியே தேவை கிடையாது. நிறைய இருக்கு இன்னும் பண்றதுக்கு. ஸோ ஓகே. என்ஜாய் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் குட் interactions with the like neighbors or maybe with the strangers or இதெல்லாம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து அந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ண முடியும். முக்கியமா ஓகே. நம்ம ஆள் எல்லாரும் இருந்த இடத்துல நம்ம இருந்தா கண்டிப்பா வந்து ஜெர்மன் கத்துக்க முடியாது. அது போல தவிர்த்துருங்க. ஜெர்மன் பேசுறவங்க கூட போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணா கான்வர்சேஷன் அவங்க பேசுவாங்க. பேசணும் ஃபர்ஸ்ட். இருக்காங்களா நம்மள எதுக்கு டிஸ்டர்ப் பண்றது, அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. இப்போ கம்பெனில இங்க எப்படின்னா எல்லாரும் வந்து மெதுவா பேசுவாங்க, யாருமே சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. இன்னொன்னு வந்து ஓகே. ரொம்ப பிரைவசி ஓரியன்ட் பீப்புள் இங்க. ஒருவேளை நான் வந்து என்னோட மேனேஜர்கிட்ட வந்து 1 hour லீவ் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ 1 hour எப்போ போறப்போ ஓகே 4:10 ஓகே, அவ்வளவுதான். எதுவுமே கேட்க மாட்டாங்க. இஃப் யூ ஓகே. ஒரு பிரைவசி செக்யூர்டு, ப்ரொஃபஷனலிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆ எவ்வளவு ஒர்க் பண்ணணும் அவ்வளவு ஒர்க் பண்ணா போதும். எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணும், ரொம்பலாம் பண்ண தேவையில்லை. You will get the same pay whether you work Yeah. for 8 hours or 10 hours Ah. or 12 hours. எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணணும். இல்ல அப்படிலாம் ஒண்ணு Okay. இல்ல, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குங்க. ஓகே. ஆனா நீங்க பண்ண அந்த 8 ஹவர்ஸ்க்குமே எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணணும். ம். ஓகே. யூஸ்வலா வந்து they don't expect you to work more than 35 hours or what maybe 40 hours per week, not more than that. ம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த எப்பவுமே பஞ்ச் பண்ணுவாங்களே, பஞ்ச் பண்றதுல வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஒருவேளை உண்மையிலே இது எக்ஸ்ட்ரா நம்ம தான் வச்சிருக்கோம் அந்த டைம்க்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்னா எக்ஸ்ட்ரா பே தந்துருவாங்க. பர் ஹார் தானே பே. ஓகே. 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 ஆமா. Usually this happens in the part times, mini jobs and this odd full time jobs. They will pay you extra whether you stay for 1 more minute extra. ஓ, நைஸ். நைஸ். So நைஸ். ஆக்சுவலி நைஸ். your time has the value. In Germany only. Yeah, Not in India. it's ப்ராப்ளம் என்னன்னா இவங்களுக்கும் ஆக்சுவலா பாப்புலேஷன் இல்ல. ஒருவேளை இவங்களுக்கும் பாப்புலேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் so they can manage as efficient as India also. ஓகே. எவ்வளவு மிஞ்சி போன ஒரு தமிழ்நாடு பிளேஸ் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்காது ஜெர்மனி. யா. சோ அதுக்கப்புறம் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ரேசிசம்லாம் இருக்கா லைக் ஜெர்மனில? ரேசிசம் இருக்கும். ஆனா யாருமே நம்மள்ட்ட வந்து நீ வந்து அந்த கலர் இந்த கலர்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா சொன்னா நினைக்கிறேன் நீங்க நல்லா எல்லாம் ஒண்ணு வெள்ளலாம் ஒண்ணு இல்லைன்னா அவங்க கம்பேர் பண்ணும்போது இன்னும் நம்ம இதுதான், அவங்க இன்னும் ரெட்டிஷா ஒயிட். பட் பேசிக்கலி இஃப் பீப்புள் ஆர் மெச்சூர்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் தே டோன்ட் திங்க் திஸ் ஆல் திங்ஸ். நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம ஊர் மாதிரிதான். ஓகே. 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 அப்போ புரியுது. அப்புறம் சேஃப்டி இதெல்லாம் எப்படி இருக்கு? சேஃப்டிலாம் there is a high chances that always you should be very careful because அங்க கன் கல்ச்சர் இருக்கு. ஆமா ஆமா. எல்லா இடத்துலயும் கன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கன் லைசன்ஸ் வச்சு கனடால இப்போ கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கு. எனக்கு புரியல. ஜெர்மனில அங்கங்க நான் பாத்திருக்கேன், வரும்போதுல ஒன்னும் இல்ல. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 1-2 இன்சிடென்ட்ஸ் ஹோல் ஜெர்மனில பாத்திருக்கேன். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க இவங்க. ஓகே. சோ இட்ஸ் a சேஃபர் தான். வெரி சேஃபர். யா, லைக் நைட்ல நம்ம நடந்து போலாம். இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் கேக்குறேன் ஜெனரலா. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி நானும் சொல்றேன். 12 மணிக்கு 1 மணிக்கு போலாம். ஆனா ஒருவேளை பொண்ணுங்களும் இருந்தா பசங்களும் இருந்தா ஒருவேளை 2-3 மெம்பர்ஸ் போறது பெட்டர்.
if Mm. for our safety they don't kill you or anything here, but they may snatch you or anything, like they rob you. ஓகே. ஸோ அந்த பிரச்சனை இருக்குதான், எங்க ம். போனாலும் இருக்கு. வேற யூ இருக்கு. ஆனா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ரொம்ப இப்போ ரொம்ப ரூரல் போயிருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சிட்டிஸ்ல அந்த மாதிரிலாம் கஷ்டம். எப்பவுமே செக்யூரிட்டி, டைட் செக்யூரிட்டி இருக்கும். ஓகே ஏதாச்சும் ஒரு இடத்துல 2 இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே புரியுது. அப்ப சேஃப்டி தான். ஓகே. இந்தியா Safe தான். இந்தியா கம்பேர் பண்ற போது எப்படி, நமக்கு இந்தியா ஈக்குவலா இல்ல இந்தியா விட சேஃப்டியா இருக்கா? சாரி, பட் இந்தியா விட சேஃப்டியா தான் இருக்கு. அந்த ஆன்சர் தான் எக்ஸ்பெக்ட். இந்தியா விட சேஃப்டியா தான் இருக்கும். ஆக்சுவலா இந்தியா விட சேஃப்டினா, ஆமா, ஒண்ணு என்னன்னா அந்த ஹிப்போக்ராட்டிக் மைண்ட் செட்ஸ் இன்னும் இருந்து வரைக்கும். இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் போட்டு. ரொம்ப சாதாரணமா நடக்குது. ஆமா ஆமா, அது இந்த செக்ஷுவல் அசால்ட், அப்புறம் வந்து சில்ட்ரன் இதெல்லாம். இப்ப கூட ரீசெண்டா பீகார்ல வந்து லைக் அந்த 2 டூரிஸ்டர்ஸ் வந்தாங்க இல்லையா, அந்த இன்சிடென்ட் தெரியுமா? தெரியாது. வேற சொல்லுங்க. டூரிஸ்டர்ஸ் லைக் பைக் vloggers 2 பேரு. சோ இத்தாலில இருந்து வந்திருக்காங்க. இத்தாலில இருந்து பைக்லயே வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லாம் கடந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. சோ இந்தியாவுல வந்து லைக் அன்னைக்கு ஓகே பீகார்ல இருந்து கீழே லைக் சவுத்துக்கு வர்றதுக்கு டிராவல் பண்ணும்போது ஸோ ஹைவேல வந்து டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி டென்ட் போட்டு தங்கும் போது நான் ஒரு 10 பேர் வந்து 2 கப்புள்ஸ், ஸோ மேரிட் கப்புள்ஸ், ஸோ அவங்க ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்ட் முன்னாடியே செக்ஷுவலி அசால்ட் அண்ட் தே ரேன் அவே. ஸோ திஸ் வாட் ஹேப்பன்ட். they even crossed other neighboring countries and இந்தியாவில் வந்து தான் இப்படி ஆகணும். ஸோ இதெல்லாம் நடக்குது. அட்லீஸ்ட் ஏதாவது சீரியஸ் ஆக்ஷன்ஸ் எடுத்தாதான் இதுக்கெல்லாம் கரெக்ட். சென்னையிலே இப்படி நடந்திருக்கு. சென்னையில இல்ல, தமிழ்நாட்டுல. கூல் 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 என்ன அது ரொம்ப இதா இருக்கு. ஆனா இட்ஸ் while you are thinking globally, what the message you are passing to the other countries, that is the main thing. இப்போ இங்க இருக்கும் போதும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு லிங்க் பண்ணி சொல்றேன். என்னன்னா இப்போ நீங்க இருக்கீங்க இங்க, ஏதாச்சும் பண்ணீங்கன்னா ஒரு ராபரின்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ரோட்ல லிட்ரிங்க, இல்லாட்டி குப்பை எல்லாம் வெளியே போடுறது, இதெல்லாம் உங்களோட லைக் இட் இஸ் குளோபலி ரிப்ரசென்டிங் யுவர் மதர்லேண்ட் இந்தியா. ஆனா வந்து உள்ள பண்ணாலும் வந்து ரொம்ப தப்பு தான். நான் வந்து அந்த மெசேஜ்ல பண்ணல. ஸோ இஃப் யூர் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கப்பா, வரும்போது நம்ம எப்படி நல்லா பார்க்கணும் அவங்கள. நம்ம கெஸ்ட்னா கடவுள் மாதிரி நம்மளுக்கு. ஸோ அவங்கள வந்து நம்ம அபியூஸ் பண்றோம்னா, நம்ம ஒரு நாட்டுக்கு போகும்போது யாராச்சும் நம்ம தங்கச்சியோ அம்மாவோ அப்படி பண்ணாங்கன்னா எப்படி நம்ம ஃபீல் ஆகும்? ஸோ இட்ஸ் லைக் மியூச்சுவல் ரெஸ்பெக்டா இருக்கணும். பண்ணுவாங்க, எல்லாரும் எல்லாமே பண்ணுவாங்க, யாருமே வந்து. ஆனா அதுக்கு வந்து சில இடம் இருக்கு, சில பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கும் நீங்க வந்து that's great point actually. அட்லீஸ்ட் அவங்களாவது அவங்களோட பொருளாதாரமாவது இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு பண்ண மாதிரி இருக்கும், அவங்களும் வளர்ந்த மாதிரி இருக்கும். ஆமா, இட்ஸ் நாட் see here it's not illegal, it's illegal. இதெல்லாம் தெரியாது. So I don't know, but here it's a legal and public. Everyone like I heard that there is a big tourist place. That is a big tourist place. So many visitors will visit that place. Yeah, and Amsterdam no? Amsterdam வந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. எங்க ஜெர்மனில வந்து ஹாம்பர்க்
பெர்லின் ஆக்சுவலா ஆமா. நான் இங்க வரும்போதுதான் ஒருத்தர் வந்து ஹாம்பர்க், ஓகே ஆனா எனக்கும் ஹாம்பர்க் கொஞ்சம் ரொம்ப தூரம் தான், ஒரு 1 or 2 ஓகே hours ஓகே தான். ஓகே So so புரியுது. it's like whatever you do with the respect. ஓகே ஜெர்மன் சேஃப் தான், லைக் இந்தியாவோட சேஃப். ஓகே சேஃப் தான். ஓகே. ஸோ இப்போ ஏதாச்சும் லைக் ஃபைனல் டிப்ஸ் ஏதாவது இருக்கா, லைக் இந்தியால இருந்து ஜெர்மனுக்கு நான் மாஸ்டர்ஸ் படிக்க வரேன் ப்ரோ? Idea ஓகே is you should learn up to A2, A1 or A2 at least. ஓகே சில காலேஜஸ்க்கு ஆக்சுவலா கிரைட்டீரியாலாவே இருக்கும் A2 வரைக்கும் நீங்க கத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ம் வர்றதுக்கு முன்னாடியே கோய்த்தே இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்கும், அதுல ஓகே நீங்க பண்ணலாம். சம் கோயித். கோய்த்தே, ஓகே GOETHE, கோய்த்தே ஓகே இன்ஸ்டியூட்னு போட்டா வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகேவா? ஓகே அதுல நீங்க பண்ணலாம். ஷூர். A1 A1 A2 அதுல பண்ணலாம். ஆனா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஐஎல்ஸ் மாதிரி, சேம் ஐஎல்ஸ் மாதிரி ம் தான் பேட்டர்ன் இருக்கும். ஓகே ஸோ ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங். ஓகேவா? அது பண்ணலாம். அப்புறம் இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ் தவிர ஸ்கில்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்கில், ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா கத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து பேசிக்ஸ் கத்துக்கோங்க, அது உங்களுக்கே ம் தேவைப்படும். இன்னொன்று வந்து உங்களுக்கு, நீங்க வந்து ஏதோ ஒரு காலேஜ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த காலேஜுக்கு இந்த நீ உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் செட் மெயினான திங் கண்டுபிடிச்சிட்டு அது வந்து இந்த 3-4 monthsக்குள்ள நீங்க வரதுக்குள்ள அது கண்டிப்பா நீங்க வந்து பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் அண்ட் கம் டு த ஜெர்மனி. இட் வில் பி நார்மல். I think you will face more worse situations than India, like in in terms of dealing with yourselves, doing your own things. ஏற்கனவே நீங்க ஹாஸ்டல்ல இருந்தா இந்த பிரச்சனை இருக்காது. ம் யா, இஃப் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் த ஹோம், பர்டிகுலர்லி தமிழ் பசங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து வீட்ல படிச்சுட்டு ஓன்லி அந்த பேச்சுலர்ஸ் ம் சில ஓகே இருப்பாங்க எக்ஸெப்ஷன்ஸ். ஆனா மோஸ்ட்லி ஐ சா திஸ் சார்ட் ஆஃப் பேட்டர்ன். ஜெர்மனில லைக் எந்த யூனிவர்சிட்டில இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா? நான் ஆக்சுவலா வந்து ஹோக்ஷுலே ஃபுட்வேங்கன் யூனிவர்சிட்டி, ஹோக்ஷுலேனா ஒன்றும் இல்லை, அப்ளைட் சயின்சஸ். அது வந்து ஜெர்மனில வந்து ஓகே ஹோக்ஷுலேன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஸோ நான் சவுத் ஓகே பார்ட்ல ஓகே ஓகே பேடன் யூட்டன்பர்க் ஸ்டேட்ல ஒரு குட்டியான பிளேஸ்ல வந்து ம் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ வந்து இன்டர்ன்ஷிப்னால நான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஓகே நார்த்துக்கு வந்திருக்கேன், லைக் தமிழ்நாடு டு ஐ திங்க் ஓகே ஹிமாச்சல் ஓகே ஓகே பிரதேஷ், ஓகே அந்த டிஃபரன்ஸ்க்கு வந்திருக்கேன். இப்போ மேப்ல ஒரு கம்பேரிசன் பண்ணா இப்போ வந்து இன்டர்ன்ஷிப்க்கு ஓகே லியூபிக் ஒரு புரியுது. சிட்டி எப்படி வந்திருக்கேன். ஓகே எப்படி ம் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு கலசலிங்கம்ல பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு எப்படி மாஸ்டர்ஸ்க்கு போலான்ற ஐடியா உங்களுக்கு வந்தது? லைக் வாட் மோட்டிவேட்டட் யூ? ப்ரோ, ஒன்னும் பெருசா மோட்டிவேஷன்ல ஒன்னும் இல்லை ப்ரோ. எப்பல இருந்து போலாம், ஜெர்மனிக்கு போலான்னு ஒரு ஆசை இருக்கு. ஓகே ஏன்னா ம் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரைனிங்ல வந்து இன்டர்ன்ஷிப்ல வந்து நான் வந்து கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பஞ்சாரல்ஸ் ஹைதராபாத்ல பண்ணியிருக்கேன். பண்ணும்போது நான் ஓகே யூஸ்வலா நம்ம அந்த பேக்கேஜிங் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே மேட் இன் ஜெர்மனி, என்னடா இவங்க வந்து ஓகே எல்லாமே அங்கதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அப்பல இருந்தே ஜெர்மனி போலான்னு சொல்லிட்டு. ஆனா நடுவுல வந்து என்னாச்சுன்னா, சரி நம்மளால முடியாது, இந்த ம் ப்ராசஸே எதுவுமே புரிய மாட்டேங்குது, ஸோ விட்டுறலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ம் முடிச்சாச்சு. அந்த என்னோட கனவுலயும் இல்லை, அந்த ஒரு தாட்லயே இல்லை அது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பேச்சுலர்ஸ் முடிச்சாச்சு, முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா கரோனா ஸ்டார்ட் ஆச்சு. எங்களோட 2-3 monthsக்குள்ள பேச்சுலர்ஸ் ம் முடிச்சாச்சு. அப்போ வந்து 6-7 months கேப் வந்துடுச்சு. ஓகேவா? அப்புறம் வந்து ஓகே காலேஜ் போகும்போது இந்த வேற யூனிவர்சிட்டியில வந்து, அந்த யூனிவர்சிட்டி பேர் வேண்டாம், தமிழ்நாடுல தான் இருக்கு, சென்னையில மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு நினைச்சிருக்கோம்.
ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்டு நினச்சிருக்கோன்னா, நானும் என்னோட ஃப்ரெண்டு ஓகே. ஆக்சுவலா. ஸோ அப்போதான் எங்க ஓகே. காலேஜுக்கு போகும்போது ப்ரொஃபஸர் லைக் லெக்சரர் விஷ்ணுவர்தன் சொல்லிட்டு அவர் இருக்காங்க. அவர்கிட்ட போயிருக்கோம். ஆக்சுவலா வந்து அவர் தான் டெப்யூட்டி டீன். எங்க ஹெட் இல்லாதனால அவங்க கிட்ட போயிருக்கோம். அவங்க ஓகே. வந்து அப்படியே வந்து டீன் கிட்ட மாட்டி விட்டாங்க எங்களை. புதுசா வந்திருக்காங்க. அவங்களும் ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு. ஸோ அப்போ ம். வந்து ஏன்பா நான் சில கொஷின்ஸ் கேட்டாங்க. பேசிக் கொஷின்ஸ் தான். எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பத்தி கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்கோம். ஸோ சொல்லும்போது ஏன்பா நல்லதான நாலேஜ் இருக்கு, அப்போ எதுக்கு இங்க பண்ண போறீங்க, கொஞ்சம் அப்ராட் ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சரி அப்ராட் ட்ரை பண்ணலாம், ஆனா ஓகே. எதுவுமே தெரியாது சொல்லும்போது நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லியிருக்கான். ஏதாச்சும் வேணும்னா ஹெல்ப் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ச- சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போதான் ஒரு முடியல இருக்கு. ஆனா அதே டைம்ல வந்து ஆக்சுவலா வந்து சென்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து சர்டிபிகேட் ரயில்வே ஸ்டேஷன் சென்னை எக்மோர்ல 2 hours உட்காந்துருக்கோம். நானும் என்னோட ஃப்ரெண்டு உட்காந்துட்டு என்னடா பண்ணுவோம், மாஸ்டர்ஸ் இங்க பண்ணுவோமா அப்ராட்ல பண்ண போறோமான்னு யோசிச்சோம். யோசிக்கும் போது கரெக்டா 1.5 hour தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஓகே சரி எப்படியோ வேஸ்ட் பண்ணிட்டோம் 6 months, எப்படியோ 1 year வேஸ்ட் ஆக போகுது அவ்வளவுதானே. சரி அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவன் என்னோட ஃப்ரெண்டு அம்மா அப்பா, என்னோட ஃப்ரெண்ட் அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் கொஞ்சம் ஜெர்மனி வர முடிஞ்சுச்சு. அப்போ மோட்டிவேஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா இதுதான் சுச்சுவேஷன். சொல்லுவாங்களா சில ஐ திங்க் there is no need of much movements. Only few seconds are enough ஓகே. to take the decisions. அவ்வளவுதான் டிசிஷன், அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ம். ஆனா எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு ஓகே. ஸ்டார்டிங்ல வரும்போது. ஆனா தெரிஞ்சுச்சு இங்க ம். இப்போ? இப்போ எப்படி இருந்துச்சுன்னா ஓகே என்ன வேலை கொடுத்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் வாழ்க்கையில வாழ்றலாம் அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவ்வளவு இனிமேல் எவ்வளவு சுச்சுவேஷன் யூ அடிச்சாலும் ஹேவ், தாங்க மாட்டேன். any situation you have given, I can face it and come up. It's okay for me. அந்த சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் நைஸ், வருவாங்க, நைஸ். நான் மட்டும் இல்ல. எல்லாரும் அப்ராடுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ம். இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நடக்கதான் செய்யும். பாத்திர கழுவுறதுல இருந்து கிச்சன், எல்லாரும் பாத்திர கழுவுறதுனா ரெஸ்டாரண்ட் மட்டும் நினைக்காதீங்க, நம்ம வீட்லயும் நம்ம தான் கழுவணும். ஸோ எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஸோ வாஷ்ரூம் கிளீன் பண்றது, ஃப்ளோர்ஸ் கிளீன் பண்றது எல்லாமே நம்ம தான் பண்ணணும். யாருமே நம்மளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை பஞ்ச் ஆஃப் பீப்புள் ம். ஒரே வேகையில இருந்தாங்க, வேகை இந்த சென்ஸ் ஹவுஸ்ல டாம்ஸ்ல இருந்தாங்கன்னா மேபி பார்ட்டிஷன் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம வேலை நம்மளுக்கு இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருப்பாங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் மாதிரி, நல்ல சன் மாதிரி ஒரு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்லது. சோ இது இது இ- இது இதுவும் ஒரு அட்வான்டேஜ் நீங்க அப்ராட் போய் படிக்கிறதுக்கு. ஸோ அட்வான்டேஜ் இது இது வந்து ஒரு இருக்கு. காம்போவா வருது. உங்க கரியர் ஆமா மட்டும் ப்ரோ, இல்லாம ஸோ ஃபைனான்சியலா ஒரு நல்ல தாட்ல கரெக்டா டிசிப்ளினா இருந்தாங்கன்னா நீங்க நிறைய சேவ் பண்ணலாம் ப்ரோ. இங்க சேவ் பண்ணலாம், வீட்ல நம்ம ஓகே. ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். பிசினஸ் ஸோ இப்போ நீங்க பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் போறீங்க. ஸோ இப்போ அது என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது ரெண்டுக்கும்? இங்க நம்ம படிக்கிறதுக்கும் அங்க படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ப்ரோ. ஒண்ணு வந்து எனக்கு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, யூ ஹாவ் த லிபர்ட்டி. நீ படிக்கணும் படிக்காது இருக்கிறது உன்னோட இஷ்டம். யாருமே உன்னை வந்து படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு புஷ் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா, உனக்கு விருப்பம் இருந்தா படி, இல்லாட்டி போ, அவ்வளவுதான். இன்னொன்னு வந்து அது ஓகே, அது பர்சனல் சைடு. ஆனா எஜுகேஷன் சைடு இருந்தா அது எப்படின்னா மேஜரா வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா இருக்கும் ப்ரோ. ப்ராக்டிக்கல் இந்த சென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மெடிக்கல் டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரியே இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல அவங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ தியரிட்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும். ம். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் நம்ம அளவுக்குலாம் டஃபா இருக்காது. ஃபர்ஸ்ட் மேஜரா வந்து இவங்க எக்ஸாம் ஓகே. பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா நாலேஜ் ஓரியன்ட். நீ என்ன படிச்சதுக்கு நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு ம். ஓகேவா உனக்கு? ஓகேவா இந்த சென்ஸ் நான் தப்பா ஃப்ரேம் ஓகே. பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. நீ ஆனா அது இங்கிலீஷ் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் சென்டென்ஸும் யூஸ் பண்ணிக்கோ. ஓகே ஓகே. ஆ. So it's like they will teach you. They will teach you something, some topics and all. And if the exam comes, it's not like you have to memorize. Like மனப்பாடு பண்றது ஒன்றும் இல்லை. ஸோ ஓன்லி இந்த எந்த கான்செப்ட் உனக்கு புரியுதோ அந்த கான்செப்ட் மட்டும் அவங்களுக்கு வேணும். ரொம்பலாம் தேவையில்லை. They don't want you to write whole Ramayana and Mahabharatam. They only need only few words. Whatever precisely needed for that thing, they need that. That's all. எக்ஸாம் பேட்டர்னும் எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு. இன்னொன்னு வந்து எப்பவுமே வந்து ஓகே. நம்ம You don't have to put everything you know into ஆ, that answer sheet. yeah, that's not necessary. இன்னொன்னு வந்து ம். எனக்கு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன very lagging தெரிஞ்சுன்னா actually. எனக்கு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன தெரிஞ்சுன்னா இந்த நம்ம எல்லாத்துக்குமே ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம். 20 மார்க்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ், 80 மார்க்ஸ் ஃபுல் ஆன்சர்ஸ். ஓகேவா? இவங்க ம். ப்ரொஃபஸர் பொறுத்து இருக்கும். இப்போ அந்த ப்ரொஃபஸருக்கு தான் தெரியும் இந்த சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ராஜெக்ட் பிளஸ் அசைன்மெண்டா, இல்லாட்டி ஓன்லி ப்ராஜெக்ட்ஸா, இல்லாட்டி ஓன்லி ரிட்டன் டெஸ்டா, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஒருவேளை ஸோ ஒரே தியரிட்டிக்கலா இருந்தா அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கலாமா, இல்லாட்டி fill in the blanks இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸா இருக்கும். ஸோ அது ப்ரொஃபஸர் பொறுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நம்ம எக்ஸாம் கொடுத்தா அவங்களும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அவங்க நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட மோட்டிவ். ஸோ அது ஒரு டிஃபரன்ஸ் ம். எனக்கு தெரிஞ்சு. ஓகே. அவ்வளோதான். So, in ஜெர்மனில. மத்த யா மத்தபடி you can explore. Even you there in the bachelor's in your home, if you are very interested in studies and such like engineering, you can explore many things. Even in here, the same thing. It's not much difference, but you have ஓகே. a limited time in our curriculum. But ம். here there is a more time. டைம் நிறைய இருக்கும். வீக் மேபி ஐ திங்க் ஒரு 3-4 days கொஞ்சம் கிளாஸஸ் இருக்கும். மற்ற 2 days அட்லீஸ்ட் 2-3 days ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் உனக்கு அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும் வேற யா. ஏதாச்சும் பண்றதுக்கு. ஓகே. அது புரியுது. எல்லாமே ஒரே கண்டினியூஸா ஸ்ட்ரெஸ் பண்ண லவ்வர் என்ன ஆகும்? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆ. பண்ண என்ன ஆகும்? அது ஓகே. வந்து It lost its it elasticity. lost its velocity. Elasticity. Elasticity. சாரி, எலாஸ்டிசிட்டிக்கு வெலாசிட்டிக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. யா. பண்ண போகுது. போகும். அப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ மெடிக்கல்ல மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா மெடிக்கல் டெக்னாலஜி ஆ. ஸ்பெஷலைசேஷன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஆமா. ஓகே. அது என்னது மெடிக்கல் டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன்னா? லைக் இட்ஸ் a நியூ டேர்ம் எனக்கு. ஸ்பெஷலைசேஷனா இப்போ டெக்னாலஜினா என்ன? நார்மல் டெக்னாலஜினா என்ன? கிரியேட்டிங். நம்ம ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர், ரிலேட்டட் டு ம். இந்த பேக் அண்ட் இருக்கும்ல, நமக்கு ம். தெரியாத ஒரு விஷயம் உள்ள வந்து போடுவாங்கல்ல அந்த மெஷின்ல, அதுதான் ஆமா. டெக்னாலஜி. அதான் நம்ம டொமைன்ல அது. ஆமா, நம்ம டொமைன்ல ஒண்ணு இல்ல. ஓகே. ஓகே, கொஞ்சம் டீப்பா போனோம்னா ஆக்சுவலா வந்து டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இது எல்லாமே ஒரே கன்சைஸ்ல வரும். ஸோ அதனால அதுக்குள்ள நான் போற விரும்பல. ஆனா ஓகே. யூஸ்வலா என்னோட ப்ராஜெக்ட் நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் ஒரு 2 minutesல. ஸோ உங்களுக்கு வந்து அந்த எதுக்கு நம்ம மெடிக்கல் டெக்னாலஜி இல்லாட்டி டீப் லேர்னிங் இல்லாட்டி ம். மிஷின் லேர்னிங் இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். எப்படின்னா ஓகே. எங்களோட ப்ராஜெக்ட் ஆக்சுவலா என்னன்னா எண்டோஸ்கோபிக் இமேஜஸ் இருக்கும்ல,
ஆமா. எண்டோஸ்கோபிக் இமேஜஸ்ல இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸா போனோம்னா லாப்ரோஸ்கோபிக் இமேஜஸ். அந்த ஓகே. ஏற்கனவே ஒரு டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் மாடல் கிரியேட் பண்ணணும். பேஸ் மாடல்னா ஒரு ஸ்டாண்டர்டான மாடல் கிரியேட் பண்ணிட்டு ஓகே. ஸ்டாண்டர்டான மாடல்ல வந்து அப்புறம் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு ஃபோர் ஆர் ஃபைவ் லைக் ஆர்என்ஏன்னு வச்சுக்கோ. அது ஒரு ம். 4 or 5 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் பண்ணிட்டு ம். அந்த பேஸ் மாடலுக்கு இந்த 5 மாடல்ஸ் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இது நாங்க பண்ண ப்ராசஸ். ஆனா யூஸ்வலி பிசிஷியன்ஸ் சர்ஜரி பண்ணும்போது டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ம். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த கன்ஃபியூஷன் இப்போ நம்ம பண்றோம்னா ஓகே, இது ம். சிசரா, கிளிப்பரா, ம். கிளாம்பா, ம். இல்லாட்டி கிராஸ்பரா, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ம். கன்ஃபியூஷன் இருக்கும்ல. நாங்க இந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு எப்படின்னா அது நம்ம டீச் பண்றோம். அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை சொல்லும் போது ஓகே. அந்த மெஷின்கே புரியும், ஓகே இதுதான் சொல்லிட்டு. ஓகே. 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 புரியுது. ம். ஓகேவா? அது ஒரு அப்ளிகேஷன் அவ்வளவுதான். ஸோ அதுல வந்து நாங்க ஏற்கனவே இருக்காது பேஸ் மாடல்னா, நாங்க எதுவுமே அதுல புதுசா பண்ணல. அதுல வந்து சில பார்ட்ஸ் வந்து மேலேயும் கீழே பண்ணிட்டு அக்யூரசி ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நாங்க பார்த்துருக்கோம். ஓகே. கைண்ட் ஆஃப் ஸ்டடி மாதிரி. ஓகே, மெயின் ப்ராஜெக்ட்ல இல்ல. இப்போ நான் இன்டர்ன்ஷிப் ம். பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கணும். ஓகே. பார்க்கணும் ஃபைனல் ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும்னு இன்னும் முடிவு பண்ணல. ம். இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். அது குவாலிட்டி அண்ட் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்ல. ஓகே. 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 ஓகே, குவாரான்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. ஓகே. ஃபைனலா நீங்க லைக் இப்போ மாஸ்டர்ஸ் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டிய ஒரு டிப்ஸ்னா என்ன சொல்வீங்க? டிப்ஸ்னா ஏற்கனவே நம்ம எல்லாமே வந்து சொல்லியிருக்கோம். இப்போ சம்மரைஸ் லைக் யூ ஷுட் ஹாவ் அ லாங்குவேஜ் ஸ்கில் ஃபர்ஸ்ட். If you are not having also, don't worry about that. It's okay not to have, but you should have that confidence and grit that you can learn it. ஓகே. கண்டிப்பா நான் வந்து இது கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடியல தான் வரணும். ஒரு வேலை தெரியலனாலும் அட்லீஸ்ட் வந்து A1 A2 தெரிஞ்சா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஐஐடி மெட்ராஸ்ல இருந்தா ஒரு NPTEL கோர்ஸ் ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அவர் வந்து ஜெர்மன் கோர்ஸ், ஓகே. 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 ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ். அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை, அதனால பார்க்கல. ஸோ நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து யூ ஷுட் ஹேவ் சம் ப்ரொஃபஷனல் ஸ்கில், எனி ஒன் திங். either it may be C or extension of that is embedded C, or maybe MATLAB, R programming, or Python, anything. Even in that case, if you have a skill of Java, it's okay. ஓகே. Yeah, or maybe if you are from mechanical background or mechatronics, that you need to have a CAD. If you are having CAD with programming skill, you are more than enough to fit in the field of R&D. Yes. So it's like I have searched so many companies for my job applying. So I found it that these both are like very crucial for so many R&Ds over here. ஓகே. 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 So அப்புறம் வந்து experience, have some experience in India and come. This is the third point. It's very much important. ஓகே. ஸ்டார் போட்டுக்கோங்க guys. Yeah. Very Yeah. அப்புறம் these 3 skills and surviving skills are needed. ஓகே. லைஃப் ஸ்கில்ஸ். Yeah, surviving skills and we can do anything. That is a belief we should have. Not like அம்மா இல்லை, அப்பா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. எதுவுமே நினைச்சாலும் வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா யாருமே நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் தூங்கினாலும் யாருமே கண்டுக்கிறது இல்லை.
ஏன்ப்பா உடம்பு சரியில்லைன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம தனியாக தான். ஸோ அதனால நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் த worst திங்ஸ். ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே பெருசாக டிப்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, சொன்ன எல்லாருமே லைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், லைக் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம். ஸோ இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக லைக் ஜெர்மனியை பற்றி யாரும் பேசினது இல்லைன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஐ திங்க் ஏன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்குலாம் டைம் ஸ்பேன் கிடைக்காது. அவங்களும் சொல்றதுக்கு நினைப்பாங்க. இன்னொன்று வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கெல்லாம் இப்போ இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா என்ன பார்க்கலன்னா என்ன ஒரு இது இருக்கும். ஓகே எது வேணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து இந்த என்ன நினைப்பாங்களோ நம்ம இது சொன்னா அது சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அதனால ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறதுக்கு அவங்களும் யோசிச்சுப்பாங்க. ஏதாச்சும் சரி ஒருவேளை நம்ம இது தப்பாக சொன்னால் ஏதாச்சும் நினைப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம மெயினாக இது பண்ணுறதே கைண்ட் ஆஃப் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதான். இப்போ என்ன தாட் போகுதுன்னா, இப்போ நம்ம வெளிநாடு போய் படிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல லைஃப் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இங்க. அது செட்டில் ஆயிடலாம். ஆனா இப்போ நான் பாக்குறேன்ல எல்லாமே ஒரு மெக்கானிக்கலா இருக்கும். செட் ஆயிடலாம். பின்னாடி எவ்வளவு வேலை செய்யணும்ன்றது பார்க்க மாட்டாங்க. போன உடனே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு. அது பின்னாடி இருக்க எவ்வளவு ஒர்க் பண்ணணும், எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அது எல்லாத்தையும் காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு பாட்காஸ்ட். ஆமா, இட்ஸ் குட் யூ ஆர் பிரிங்கிங் such things like which is necessary for the students. Not only I personally feel it's not only the pain problem for only biomedical engineers. There is much problem for so many different streams or anything. So you could better make in different streams. Yeah, sure, I will try to. Yeah, if possible, if anyone is interested, knowing persons, I will guide you to them, to you. Yeah, not a problem. Thank you so much for it. Yeah. எங்களை மாதிரி ஒரு காமனான பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு யுவராஜுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள். நானும் உங்களை மாதிரி ஒரு காமனான இல்ல லைக் நம்மளோட கான்செப்டே அதான். லைக் காமனா ரெண்டு பேர் பேசுறாங்க, எப்படி இருக்கும் அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஸோ 1 hour சொல்லிட்டு நான் ஒரு 2 hours கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. So many thanks to you. I'm also wishing you a great success in this podcast and your life journey. Having a good luck. Same to you. I wish you the same. So you are so kind and நிறைய விஷயத்தை ஓப்பனாக ஷேர் பண்ணீங்க, நல்லா இருந்தது. Thanks for that. And in the pure இதுவாகவே இருங்க. I just want you to reach more heights in your life. Yeah, thank you. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட நம்ம இன்னொரு பாட்காஸ்ட் பண்ணலாம் கூடிய சீக்கிரம். I'm waiting for that actually. We need to do some other topics also. Not about this, but maybe related to country or maybe related to history or maybe something related to entrepreneurs. Yeah. So as you said earlier, so நீங்களும் பாட்காஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிருந்தீங்க. ஸோ அதுக்கு அந்த விஷஸ். Thank you. அந்த மாதிரி கூட நம்ம மீட் பண்ணி கூட பாட்காஸ்ட் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. கண்டிப்பா அது ஆக்சுவலா நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு எதுவுமே ஆக்டிவிட்டிலாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை என்னோடது பாட்காஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேட் பண்றேன். ஓகே, ஷூர் அண்ணா, ஷூர். யா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யா ஸோ பார்க்கலாம். யா பாய். Bye. See you.